உள்ளான மனிதனை வலுப்படுத்தும் வேதம் தரும் அறுசுவை உணவு. 6 சுவை உணவு சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் 6 சுவை சொல்கிறீங்க பிரதர், நாங்கள் 60 சுவையை சாப்பிட்ருக்கோம். பாட்டிலாக்கள் பார்த்தேன் இல்லையா? நான் 6 சுவை தான் இருக்கிறது இல்லையா? அது எப்படி 7வது சுவை வரும், 8வது சுவை வரும்? எல்லாமே கலந்து அடிக்கிறது தான். சாம்பாரும் போட்டுப்பாங்க, ரசமும் போட்டுப்பாங்க. பிரியாணியில் ரசம் போட்டு சாப்பிட்றவங்களுக்கு அது டேஸ்ட்டே வேறு இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. ஸோ நம்முடைய இந்த உள்ளான மனுஷன், சரீர பிரகார மனுஷனுக்கு 6 சுவை இருக்கு இல்லையா? ஆனால் உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும்? அவன் பலப்பட வேண்டும். ஏன் அவன் பலப்படணும்? வாழ்க்கை ஈஸியாவா இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு இந்த உலகத்தில் வாழும்போது திடீர் என்று நமக்கு கோபம் வருகிறது. நம்ம சும்மா இருந்தாலும் கோபத்தை ஊட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். பிரச்சனைகள் வருது. காலையில் எழுந்து பார்த்தா ராத்திரி நல்லா தூங்குறோம், காலையில் எழுந்து பார்த்தா நமக்கு ஜுரம் வந்து விடுகிறது இல்லையா? ஸோ ஒரே ஒரு கொய்யா தான். அது சாப்பிட்ட உடனே ஜலதோஷம், மூக்கில் அப்படியே வடிது தண்ணி. சரி, சில பேருக்கு சூடு உடம்பு இருக்கும். ஒரே எதனா சிக்கன் 2 பீஸ் சாப்பிட்டா போதும், புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஸோ ஆகையினால எப்படி சரீரத்தை நம்ம 6 சுவை உணவோட சரியாக சாப்பிட்டோம்னா அது பாதுகாப்பாக இருக்குமோ, அதே போல் ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் இருக்கான். அந்த உள்ளான மனிதனையுமே நாம் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அவன் ஆரோக்கியமாக இருந்தால்தான், நம்முடைய உள்ளான மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அந்த ஆத்துமா ஆவின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன ஆகும்? திடீர் என்று வருகிற பிரச்சனைகளிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், உடனே அழுகை வரும், உடனே சோர்வு வரும். அந்த நேரத்தில் நம்ம தைரியமாக இருக்கணும். குடும்பத்தில் திடீரென்று நாம் எதிர்பார்க்கும் போது, எதிர்பார்க்காத நேரத்தில் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் வந்துடும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ தகப்பன் சோர்ந்து போவார். தகப்பனே தாயே உட்காந்து அழும்போது பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் சோர்ந்து போவாங்க. ஸோ நம்ம உள்ளான மனிதனுக்கு ஒரு 6 வகையான சுவையை நமக்கு ஒன்று தருது. அது என்னன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். வேற வகையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த வேதம் கொடுக்குற அந்த 6 சுவைகளைத்தான் நான் இதை சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேதம் கூட என்ன தருது? 6 வகையான சுவையை தருது. ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், சாப்பிடுகிறோமா? இந்த வேதம் கொடுக்குற அந்த 6 வகையான சுவையை டேஸ்ட் பண்ணுறோமா என்றுதான் பார்க்காத. ஒரு சுவை தான் டேஸ்ட் பண்ணுறோம், வரும், எல்லாமே வரும். இப்போ இந்த 6 வகையான சுவையை நம்ம பார்க்க போகிறோம். எங்கே 6 வகையான தமிழ் உணவு சுவையை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 6 வகை சுவை எது? இனிப்பு, காரம், உப்பு, உவர்ப்பு, துகர்ப்பு. துகர்ப்பு லாஸ்ட். 3வது உப்பு. அப்புறம் கா போட்டிருக்கேன், அது என்னது? கசப்பு. அப்புறம் புளிப்பு. லாஸ்ட் துவர்ப்பு. எல்லாமே பூன்னு வருது இல்லையா? இருக்கு, காரணம் இருக்கு. ஸோ தெய்வஜனமே, தமிழில் இது கொடுக்குற டேஸ்ட்டை சொல்ற போகும்போது, சரி தமிழில் அறுசுவை உணவு நம்ம பெட்மான்ஸ் ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாடுவார்? ஆனந்த கலிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் மகிழ்கின்றேன். அப்போ அறுசுவை உணவு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாய் திருப்தியா இருக்கும். சில நேரத்தில் நல்லா வீட்டுக்கு போகும்போது 1 மணி மேலே ஆச்சுன்னா வீட்டில் சொல்லிடுவாங்க, இன்னைக்கு லேட் ஆகி போச்சு, இன்னைக்கு ஹோட்டல் தான் அப்படின்னு. தேடி சில நேரத்தில் போகும்போது நமக்கு அந்த நான்வெஜ் ஹோட்டல் கிடைக்காது. ஒரு உடுப்பி கார்டன் மாதிரி, உடுப்பி கிராண்டு மாதிரி உள்ளே போயிடுவோம். சரி, ஏசியில் போய் உட்காருவோம். ஸோ ஏசி நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், சாப்பிட்ருவோம். 700 ரூபா 800 ரூபா பில்லு வரும். அது நார்த் இந்தியா தாலின்னு சொல்லுவாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. சரி, சாப்பிட்டு வெளியே பார்த்தா ஒரு திருப்தியே இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, வயிற்றுல ஜிப்பி இருக்கிற மாதிரியும், ஜிப்பை கழட்டுறது, அந்த தாலி எடுத்து உள்ளே போடுறது, ஜிப்பை மூடுறது. இந்த நாக்கு செத்து போயிடும் லிட்டரலா. எனக்காக வயிறு எரியும், வயிறு ரொம்ப, ஆனால் மனசு ரொம்ப. ஏன்? இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு காரம், ஒரு உப்பு, ஒரு துவர்ப்பு எதுவுமே படாம வாழ்க்கையே சி இப்படியும் வாழணுமாடா அப்படின்னு தோணேன். போகும்போது அவசரத்தில் போயிடுவோம், திரும்பி வரும்போது இப்படி வேதனைப்பட்டே வருவோம். இதே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நான்வெஜ்ஜில் அந்த கபாப் சாப்பிட்டு வரும்போது
சாப்பிடும்போதே கண்ணில் தண்ணி வரும். ஏசி இருக்கும், இருந்தாலும் காரமாக இருக்கும், தண்ணி வரும். வெளியே வரும்போது எவ்வளோ திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ திருப்தியாக இருக்கும். ஸோ தேவஜனமே, அந்த இனிப்பு, காரம், உப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு இதெல்லாம் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்கு நமக்கு தெரியும். நம்முடைய இந்த என்னது சித்தா மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் பாருங்கள், இனிப்பு கசப்பு வந்து பாவக்காய். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம சகோதரிமார்கள் தான் இன்னைக்கு நிறைய கேள்விகள் உண்டு. கடைசியாக எப்போ பாவக்காய் பண்ணீங்க? நேற்று. நீங்கள் போன வாரம். நீங்கள்லாம் அப்படிப்பட்டது வாங்கியே வருஷ கணக்கில் ஆகுது. வீட்டுக்காரரும் ஒன்றும் வாங்கி வரமாட்டார், நாமளும் வாங்க மாட்டோம். பாவக்காய் கூட டேஸ்ட்டாக பண்ணுவாங்க தெரியுமா? அதுலேயும் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் வெல்லம் போடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸோ இதெல்லாம் வந்து தேவை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சித்தா மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான உணவில் வந்து அந்த ஆர்வம் இருக்குமா. நீங்கள் இந்த தமிழ் உணவை பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் உணவை பாருங்கள், என்ன இருக்கும்? சாம்பார், அது வந்து பைத்தியம் பருப்பு, அதெல்லாம் பருப்பு, தோர பருப்பு இல்லையா, அது ஒரு டேஸ்ட்டு. ரைஸ் வந்து சுகர், அதில் சுகர் என்ன, இனிப்பு இனிப்பு இருக்கும். அப்புறம் கோவக்காய், மசாலா, வாழைக்காய் எப்படி இருக்கும், துவர்ப்பா கொஞ்சம் இருக்கும். ஸோ இப்படி எல்லா வகையான, கடைசியில் கூட என்ன வைப்பாங்க, ஸ்வீட் வைப்பாங்க. ஸோ தமிழ் உணவு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த 6 வகையான உணவுகளை சேர்த்தது. இந்த 6 வகையான உணவை சரியாக ஒவ்வொரு நாளும், அதனால தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டாலும் அவ்வளோ எதுக்கு, நீங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது பிரியாணி செய்தாலும் கடைசியில் ஒயிட் ரைஸும் ரசமும் போடுவாங்க, புளிப்பு வேணும். இந்த 6 வகையான உணவு, இல்லை தயிர் சாப்பிடுவாங்க. என்னதான் நீங்கள் சாப்பிட்டாலும் கடைசியாக கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டுக்கிட்டு தயிர் சாப்பிட்டுக்கிட்டு ஊறுகாவை நக்கிட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா திருப்தியோ, அந்த திருப்தியே வேற. ஸோ 6 வகையான உணவு சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்முடைய உடம்பு வந்து, இது ஒன்றும் மெடிக்கல் கிளாஸ் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சும்மா இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து மேஜிக் பண்ணுறேன். அது மாதிரி சும்மா தான், வேறு எதுக்காக. இப்போ தான் வேதவசனம் ஆரம்பிக்க போகுது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்பு வந்து 3 வகையாக இருக்கும். இதுக்காக யூடியூப்பில் பார்த்தேன் நான். எது எப்படிப்பட்ட உடம்பு? வாதம், பித்தம், கபம். வாதம் அப்படின்னு சொன்னால் காற்று உடம்பு, காற்று போகும். ஸோ இங்கிலீஷ் மருந்தில் எப்படின்னா, நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் ஒரே மருந்து கொடுப்பாங்க. ஆனால் சித்தா மருத்துக்கு நம்ம ஆரோக்கியமா ஆயுர்வேத மருந்துக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து நாடியை பிடிச்சி அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் எப்படிப்பட்ட உடம்புக்காரரு, வாதம் உடம்புக்காரரா, பித்தம் வாதம்னா காற்று, பித்தம்னா அக்னின்னா என்ன, சூடான பாடி, சூடு, எது சாப்பிட்டாலும் சூடாயிடும். இந்த கபம் என்று சொன்னோம்னா குளிர்ச்சி என்ன, எது சாப்பிட்டாலும் ஒரு சின்ன ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டாலும் குளிர்ச்சி வந்துடும், அப்படி இருக்கு. ஸோ அதனால இந்த சித்தா மருத்துவத்துக்கு ஆயுர்வேதாக்கு போகும்போது அவங்க வந்து மருந்து கொடுப்பதற்கு முன்பாக இவர் எப்படிப்பட்ட உடம்புக்காரர் அப்படின்னு பார்த்து செக் பண்ணி அதுக்கேற்ற மருந்து கொடுப்பாங்க. ஒரே வியாதியாக இருந்தாலும் ஆட்களை பொறுத்து, அவருடைய உடல் வாகை பொறுத்து மருந்து மாறுமா இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால சரி, இப்படி இருக்கு. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு முறை என்னாச்சு, நம்ம ஊர்லெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வாதம், பித்தம், கபம் இந்த உடம்புக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆயுர்வேத மெடிசின் இருக்கும். அந்த மெடிசனை அரைச்சி நான் பண்ணியிருக்கேன். அதை எப்போ பண்ணியிருக்கேன், 10வது இருக்கும்போது பண்ணியிருக்கேன். அந்த 3 பொருளை வாங்கி, இப்போ நான் பாக்கியராஜ பிரதருக்கும் பூர்ணம் பிரதருக்கும் ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு தம்பி போய் வேலையில் சேர்ந்தார். எங்கே, அந்த ஆயுர்வேதா டாக்டர் கிட்ட போய் சேர்ந்தார். சின்ன பையன், படிக்கல, எழுதவும் படிக்கவும் தெரியாது. அவர் வந்து இந்த வாதம், பித்தம், கபமுக்கு வந்து ஒரு லேகியம் பண்ணுவார். அந்த லேகியத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 பொருளுக்கு வாங்கணும். அந்த 3 பொருள் வாங்கி வாப்பா அப்படின்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 3 பொருள் சொன்னாரு, எழுதிக்கிட்டு போ அப்படின்னாரு. பேரை மறந்துடுவேன், எழுதிக்கிட்டு போகும்போது எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு அந்த தம்பி சொல்லும்போது, சொல்லிக்கிட்டே போடா அப்படின்னு சொன்னா, அந்த கடையிலிருந்து, அவருடைய ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த கடை வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டே போனார். சொல்லிக்கிட்டே போய் நம்முடைய பாக்கியராஜ பிரதர் கடைக்கு வந்துட்டு அவர்கிட்ட என்ன கேட்டாருன்னா, சுக்குமி, லகுத்தி, இப்பிலி கொடுங்க அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டாரு? சுக்குமி, லகுத்தி, இப்பிலி கொடுங்க அப்படின்னு கேட்டா, இவருக்கு பேரை சரியா சொன்னாலே வந்து தேடி கண்டுபிடிச்சுதான் நம்ம பிரதர் கொண்டு வருவாரு. இதுல பேரே வந்து ஒரு மாதிரியா இருக்கு. அதனால அது சுக்குமி, லகுத்தி, இப்பிலி அப்படின்னு சொன்னா, இல்ல எங்க டாக்டர் அப்படிதான் சொன்னாரு. சரி எழுதிக்கிட்டு வாடாங்க. இல்ல சார் ரொம்ப தூரம் போடும் மறுபடியும். அப்புறம் இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்களும் யோசிச்சு பாருங்கன்னா பிரதர் அப்படி இப்படி யோசிச்சு பார்த்தாரு. அப்புறம் சிஸ்டர் வந்தாங்க.
வந்து என்ன நீங்கள் அந்த பையன் கூட ரொம்ப நேரம் பேசுறீங்க, அவன் என்ன பாருமா சுக்கிமி கேட்குறான், லகுதி கேட்குறான், இப்பிலி கேட்குறான், அதான் நம்ம கடையில் எங்கே இருக்குது அப்படின்னு. சரி நம்ம பூர்ண பிரதரை கேட்போம்னு சொல்லிட்டு பூர்ணங்க போன பிரதர் உங்கள் கடையில் சுக்குமி இருக்கா, நான் கேள்வி பண்ணிட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒன்றுமே புரியல. ஒரு யோசித்து பார்க்கும்போது தான் அது என்ன அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி. நம்ம கடையிலிருந்து ஹாஸ்பிட்டலிருந்து போகும்போது சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி சொல்லிக்கிட்டே போகும்போது சுக்குல மிளகுல இருக்கிற மீ சேர்ந்துச்சு, லகுத்தியில திப்பில இருக்கிற தீ சேர்ந்துச்சு. ஸோ நான் இதை செய்திருக்கிறேன். சுக்குன்னு என்ன, காஞ்சி போன இஞ்சி, மிளகு, அப்புறம் திப்பிலின்னு ஒன்று இருக்கும், அதை நீ திப்பிலி பார்த்துருக்கலாம். இது மாதிரி விரல் மாதிரி இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக பூவாக இருக்கும், கருப்பாக இருக்கும். அதை 3 வாங்கி நான் அரைச்சிருக்கிறேன். 3 வாங்கி அரைச்சி பொடியெல்லாம் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சு டெய்லி நீங்கள் ஒரு சுட்டிகை போட்டு தண்ணியிலையோ இல்லை நெய்யில் தேன்லையோ போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா காற்றும் வராது, இந்த ஹீட்டு பாடியும் கபம் வாதம் பித்தம் எல்லாமே சரியாயிடும். சரியா? ஸோ இதுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. இது உண்மையான ஆயுர்வேத வைத்தியம். தேவஜனமே, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய பித்தம் இருக்குது, ஆவிக்குரிய கபம் இருக்குது, ஆவிக்குரிய அப்புறம் என்ன 3 வகையான பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. இதிலிருந்து போனோம்னா என்ன செய்யணும், இந்த வேதம் தருகிற 6 வகையான சுவையான உணவை நாம் சாப்பிடணும். புரியுதா? இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ தான் நாம் வேதத்தை வாசிக்க போகிறோம், ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். உள்ளான மனுஷனுக்கு தேவையான உணவுகளை யார் தருவார்? வேதம் தரும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாமா? 15 இருந்து. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற நாளும் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை. இந்த வேத எழுத்துக்கள் என்ன தெரியுமா? ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுமா? ஹல்லேலூயா! என்ன மாற்றும்? ஞானம் உள்ளவர்களாக மாற்றும், ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக மாற்றும். அந்த வசனத்தை நீ நன்றாக அறிந்திருக்கிறாய். தீமோத்தேயுக்கு பவுலடியார் எழுதுகிறார். வேற வகையில் சொன்னால் ஆவிக்குரிய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தமிழில் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் என்ன இருக்கும்னா the words of the God's words are breathed அப்படின்னு இருக்கும். கர்த்தர் ஆவியானவர் சுவாசம் பண்ண மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன்னா நாம் அனைவரும் தான். ஆக்சுவலாக இந்த இடத்துல தீமோத்தேயு சொல்லும்போது அவர் ஒரு பாஸ்டர், அவர் ஒரு மூப்பர், அந்த சபைக்கு நடத்துகிறவர். நாம விசுவாசிகள் கூட ஒரு தேவனுடைய மனுஷன் தேறியவனா இருக்கணும், மெச்சூரா இருக்கணும். மெச்சூரிட்டி வேணுமா இல்லையா? குழந்தை மாதிரியே இருப்போமா? ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கிறதா? இல்லை, மெச்சூரா ஆகணும். எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக ஆகணும். நம்ம மெச்சூரிட்டியும் நமக்கு வேணும். வேற வகையில் சொன்னோம்னா நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். ஆவிக்குரிய மனுஷன், நம்ம உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும்? தைரியம் உள்ளவர்களாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியை பார்த்தோம், அந்த ரிதன்யா அந்த சோனமுடியது. ஒரு பக்கம் அப்படி கோழையாகவும் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் கிரிமினலாகவும் இருக்கக்கூடாது. நம்ம மெச்சூர்டாக நம்ம இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இந்த வேத வசனம் பயன்படும். இந்த வேத வசனம் என்னென்ன செய்யுமா, எதற்காக எப்படிப்பட்ட சுவைகளை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் 17ஆம் வசனம் பாருங்க. அவைகள் உபதேசத்துக்கும், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டீச்சிங், உபதேசம் பண்ணுறோம். நம்ம ஏன் இங்கேருந்து இன்றைக்கு வேதம் தரும் 6 சுவைகள், பரிசுத்த சபை தரும் 6 சுவைகள், குடும்பம் தரும் 6 சுவைகள், இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணி தான் நான் சொல்ல போறேன். ஒவ்வொரு சுவைக்கும் வேதம் எந்த சுவை தருகிறதோ அதை சபை தர வேண்டும். இங்கிருந்து பிரசங்கம் பண்றவங்க தரணும். அதே போல குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களும் அந்த சுவையை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அது என்ன பண்ணுமா? உபதேசிக்குமா, கடிந்து கொள்ளுதலுக்கும், ரெபியூக்கு பண்ணும், ரீஅப்ரூவ்னு சொல்லுவாங்க, ரிப்ரூவ்னு சொல்லுவாங்க. அப்புறம் சீர்திருத்துதலுக்கும், சீர்திருத்தல் என்ன? தவறான வழியில போவாங்க, கையை பிடிச்சி கொண்டு சரியான வழியை நிற்க வச்சு இப்போ நடடா அப்படின்னு சொல்லணும். அது பிடிக்காது சில பேருக்கு. சீர்திருத்தணும் அப்படின்னு சொன்னா பிடிக்காது. இருந்தாலும் இந்த வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. ஏன் இதை நம்ம செய்ய வேண்டும்? கர்த்தர் வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா! எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா வேண்டாமா? எடுத்துக்கொள்ளப்படணும். அது வரைக்கும் இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் ஞானம் உள்ளவர்களா இருக்கணும், தேறினவர்களா இருக்கணும். இல்லை நாங்கள் இந்த வேதமே வேண்டாம், எனக்கு கடிந்து கொள்ளுதலே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஞானமும் கிடைக்காது, தேறினவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும், நீதியான காரியங்கள் நாம் செய்வதற்கும் இந்த வேத வசனம் எப்படியா இருக்கிறது? பிரயோஜனமாக இருக்கிறது. All scriptures are breathed out by God and profitable for what? For teaching, for reproof, for correction and for training in righteousness. இதுக்கெல்லாம் வேத வசனம். இதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? வேத வசனத்தை நாம் போதிக்கிறோம். இது மாதிரி செய்யும் போது that the man of God may be complete,
தமிழ்ல வந்து மெச்சூர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, தேறினவன் என்று. இங்க என்ன பண்ணுவான், முழுசா மனிதனா நீங்க எப்போ மாறுவீங்க, இந்த 4 விஷயங்களையும் இங்கிருந்து போதிக்கப்படும் போது அதுக்கு கீழ்ப்படியும் போது, இந்த சுவைகளை இந்த வேதம் கொடுக்கும்போது அதை நம்ம கீழ்ப்படியும் போது என்ன ஆகும், அவன் ஒரு கம்ப்ளீட் மனிதனாக மாறுகிறான், முழுமையான மனுஷனாக மாறுறான். எக்யூப்டு ஃபார் எவ்ரி குட் ஒர்க், நல்ல காரியங்களை செய்வதற்கு அவன் தகுதி உள்ளவனாக ஆகிறான். ஆனால் இதே போல இன்னும் 1-2 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 2:1 என்ன சொல்லப்படுகிறது, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ள என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நாம் என்ன செய்யணும், ருசி பார்க்க வேண்டும். நீங்கள் வளரும்படி, 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சியாருங்கள். நந்தினி பாலா இது, குட் லைஃப் பாலா இது, ஹெரிட்டேஜா இல்லை, இது கலங்கமில்லாத தேவனுடைய ஞானப்பாலை. இந்த ஞானப்பாலின் மீது நாம் என்ன செய்ய வேண்டும், வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சங்கீதம் 34:8 என்ன பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னும் சங்கீதம் 119 எடுத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வேதத்தை வாசிக்கும் போது, இதை பின்பற்றும் போது ஒரு நன்மைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அறியான் தேவஜனமே, 103, 119, 103 சொல்லப்படுகிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது நம்ம பெட்மான் சொல்ற மாதிரி அறுசுவை உணவை உண்பதை போல எப்போது நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா, வேதத்தை வாசிக்கணும் நாம். ஸோ அந்த 6 சுவை என்னவென்பதை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு சீக்கிரமா கடந்து செல்ல போகிறோம். உள்ளான மனிதனின் சோர்ந்து போவான். இந்த சுவை இல்லைன்னா என்ன ஆகும், வேற வகையில சொல்லணும் அப்படின்னா, இந்த 6 வகையான சுவை அல்ல உணவை நீங்க சாப்பிடலன்னா நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. சரீர பிரகாரமா நான் சொல்றேன், சரீரம் சோர்ந்து போகும். திடீரென்று ஒரு பலவீனமா இருந்தீங்கன்னா என்ன ஆகும், வியாதி வந்துடும். உடனே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. சாத்தனோட போராடணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும், உள்ளான மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும். அதற்கு தான் இன்றைக்கு செய்தி. நீங்க சோர்ந்து போகக்கூடாது. செய்திகளை கேட்கிறோம், ஆபத்துகளை குறித்து பார்க்கிறோம், இன்னும் அந்த வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் எல்லாம் பார்க்கிறோம். அந்த சபையில சண்டை, அவர்களை நார்த் இந்தியாவில் கொலை பண்றாங்கன்னு சொல்லும்போது துக்கமாக இருக்கிறது. இப்படி பல வகையான செய்திகள், பல வகையான சூழ்நிலைகள், குடும்ப பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோம் இல்லையா. ஆனா உங்களுக்கு என்ன வேணும், ஒரு ஆவிக்குரிய உணவு வேணும். அது இந்த வேதம் தருகிற உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும், நாம் ரொம்ப பலப்பட்டு இருப்போம். சாத்தானுடைய எல்லா கிரியைகளுக்கும் சோர்ந்து போக மாட்டோம். நம்ம ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கும். ஸோ ஆகையினால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய விசுவாசத்திற்கு, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு என்ன வேண்டும், வேதம் தருகிற அந்த அறுசுவை உணவு நமக்கு வேண்டும். அது என்னவென்பதை நம்ம பார்ப்போம். சீக்கிரமாக பார்த்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம கடந்து செல்ல போகிறோம். நல்ல வேலை, இப்போ தான் என்ன ஆகுது, டைமு அண்ணா 6:45 ஆகுது, பரவாயில்ல 6:45 ஆகுது. நான் 11:30 வரைக்கும் எடுப்பேன், இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. ஸோ ஆகையினால என்ன பண்ணுங்க, 4 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ முதலாவது உணவு என்ன, இனிப்பு. இனிப்பு என்ன தெரியுமா, கிறிஸ்தவத்துக்கு ஆவிக்குரிய மனுஷனுக்கு வாக்குத்தத்தங்கள். இந்த வேதம் கொடுக்கிற இனிப்பான எது, வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், பலப்படுத்தும் ஆறுதல் தரும் வசனங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கூர்மையா பாருங்க, கவனிங்க. எத்தனை பேர் நீங்க ஒரு 100 வசனமாவது வாக்குத்தத்த வசனங்களை மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா? வாக்குத்தத்தங்கள், ஆறுதல் தரும் வசனங்கள், இவைகள் தான் எதை குறிக்குது, அது இனிப்பை குறிக்குது. இனிப்பு எப்படி இருக்கும், சுவையா இருக்கும். சுவை அப்படின்னு சொன்னா நாக்கில் போட்ட உடனே என்ன ஆகும், தண்ணி வரும். இன்னைக்கு ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன், நான் பேக் இங்கே கொண்டு வந்தேன்னா ஏதோ ஒரு வில்லங்கம் செய்யறேன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எச்சில் ஊற வைக்கலன்னா என் பேரை நீங்க மாற்ற வச்சு. ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன், அதை வெட்டி உங்களுக்கு முன்பாக சாப்பிட போகிறோம். நான் சாப்பிடுவேன், சரியா? கொச்சின் பேப்பர்லாம் லீக் பண்ணிட்டீங்களே பாஸ்டர், சொல்லிட்டு அது என்ன பொருள் அப்படி நமக்கு தெரியும் பாருங்க. ஸோ இனிப்பு அப்படின்னு சொன்னாவே மனசுக்கு நல்லா இருக்கும், மூளைக்கு நல்லா இருக்கும். ஆனால் புளிப்புன்னு சொன்னால் லைட்டாக ஒரு எச்சில் ஊறும் வாயில். வேற வகையில் உங்களுக்கு புரியல இல்லை, எச்சில்னா ஜொல்லு ஊறும், அப்படியே ஜொல்லு வரும். ஏன்னா ஊறுகாய் அப்படின்னு சொல்லும்போது ஊறுது பாருங்க, அதுதான் சரி. இனிப்பு அப்படின்னு சொன்னா தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்த வசனங்கள். இனிப்பு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? வாக்குத்தத்த பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நல்லா தேவஜனமே நல்லா பாருங்க, சபையிலே பாதி ஆராதனை
ஆராதனை இன்னைக்கு முடிஞ்சதில்ல. இன்னைக்கு ஆராதனையில என்ன பாடல்கள் பாடணும் தெரியுமா? இனிப்பு பாடல்கள் தான் பாடணும், வாக்குத்தத்த பாடல்களை பாடணும், ஆசீர்வாதம் பாடல்களை பாடணும். 99% ஆராதனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள், உங்களுடைய ஆத்மா சோர்ந்து போய் உள்ள வந்திருக்கும் இல்லையா, அதை பலப்படுத்துகிற வசனங்கள் தான் சொல்லப்படும். ஆகையினால சபையில என்ன பண்ணுவாங்க, இனிப்பை நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ சபையில் நீங்கள் பிரசங்கிக்கிறோம் இல்லையா, நம்ம பாஸ்டர் பிரசங்கிக்கிறாரு, நான் பிரசங்கிக்கிறேன், அப்புறம் சங்கீதத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் நீங்கள் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு ஆறுதலான 10 நிமிஷம் செய்தி சொன்னாலும் மக்களுடைய ஆறுதலுக்கு ஒரு வார்த்தைகள் தேவனுடைய வசனத்திலிருந்து நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பல வகையான துக்கத்தோடும் பல வகையான கவலையோடும் வருகிறார்கள். இங்கே உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் நல்லா துவைச்ச ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கும்போது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் உள்ளத்தில் ஒரு பாரம் இருக்கும், உள்ளத்தில் ஒரு துக்கம் இருக்கும். வீட்டுக்கு போயிட்ட பிறகு நான் என்ன செய்ய முடியும், கடன்காரன் வருவானே கொடுக்க முடியுமா, வீட்டுக்கு போயிட்ட பிறகு நீங்கள் சாயங்காலம் என்ன செய்வேன், அப்படியெல்லாம் துக்கம் இருக்கும். ஆகையினால இங்கிருந்து வேதத்தை, தேவனுடைய வசனத்தை போதிக்கிற, சங்கீதத்திலிருந்து வேத வசனத்தை எடுக்கிறவர்களானாலும் சரி, நம்ம பாஸ்டரானாலும் சரி, பிரசங்கியாரானாலும் சரி, உங்களுடைய செய்திகளில என்ன இருக்கணும், இனிப்பு இருக்கணும். என் நண்பர்களோட நான் டிகிரி காலேஜில் படிக்கும்போது இந்த முஸ்லீம் கல்யாணத்துக்கு இல்லை, இந்த இந்துக்கள் கல்யாணத்துக்கு போனால் எங்களுக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா ரொம்ப நல்லா முஸ்லீம் கல்யாணத்தை, இப்போ நம்ம கிறிஸ்டின் கல்யாணத்துக்கு என்ன போடுறீங்க நீங்கள், ஒரு தட்டு, அதில் பிரியாணி, அதில் ஒரு துண்டு, சைடில் ஒரு தக்காளி சட்னி இல்லை ஒரு கத்திரிக்காய் சட்னி, அப்போ கபாபும் போடுறீங்க. அப்புறம் கபாப் விட்டுட்டேன் நானும், அது எப்படி நீ விடலாம் கபாவை, கபாப் கூட சொல்லு அப்படின்றாங்க பாசனமா. கடைசியில் ஒரு பாயாசம். இதே நீங்கள் ஒரு 2 கல்யாணத்துக்கு போனீங்கன்னா, இப்போ அந்த இலை பார்த்தோம் அது மாதிரி எங்கள் நண்பர்களோடு போகும்போது எனக்கு ரொம்ப விருப்பம். அதெல்லாம் அனுபவங்கள், இனிமையான அனுபவங்கள், ஸ்வீட் மெமரி சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டுருவோம். அந்த பரிமாறவங்களுக்கு கொஞ்சம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக பண்ணுறது முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்டு. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்வீட்டு போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் அந்த லாஸ்ட் போய் திரும்பி பார்த்தா 2 இலை காலியாக இருக்கும். அங்கேருந்து வா இங்கே பாரு, இல்லைன்னு இவருக்கு நம்பிக்கை, நான் போட்டேனே அப்படின்னு. நீ போட்ட உண்மைதான், நீ முதல்ல ஸ்வீட் போட்டால் என்ன போல ஆள் என்ன பண்ணுவாங்க, எடுத்து சாப்பிடுவாங்க. முதல்ல ஸ்வீட் போடுவாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் பெரிய ஜாங்கிரி இருந்தது. ஜாங்கிரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப இவ்வளோ கை அளவுக்கு இருக்கும், ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ அது இத்தூண்டாக மாற்றிட்டாங்க. இதுவரை மினி ஜாங்கிரி உண்மையாக மாற்றிட்டாங்க. ஒரு முறை நம்ம காந்திக்கு போகும்போது, ஒரு 3 மந்த்துக்கு முன்பாக, ஃபஸ்ட் மந்த்து சேலரி வரும்போது நான் காந்திக்கு போயிட்டு ஸ்வீட் வாங்குவேன். எங்கள் மகளுக்கு பெரிய மகளுக்கு காஃபி என்ன பிடிக்கும், காஃபி ஜாங்கிரின்னு ஒன்று போட்டுடலாம். காஃபியில் போய் பாருங்கள், கன்றாவியாக இருக்கும். ஜாங்கிரி தான் பெரிய ஜாங்கிரி, ஆனால் காஃபி ஃப்ளேவர்னு சொன்னேன். சரின்னு 2 வாங்கி வச்சுட்டேன். சாப்பிடும்போது எங்கள் மகளுக்கே வாந்தி வர மாதிரி இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஸோ தேவச்சு நம்ம என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், யார் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசும்போதும் அதில் வாக்கு தத்துவங்கள் இருக்கட்டும், அதில் ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும், அதில் ஆறுதலான வசனங்கள் இருக்கட்டும். யார் கவுன்சிலிங் பண்ணுறீங்களோ, கவுன்சிலிங் பண்ணுறோமா இல்லையா, யாரோ வராங்க, என்ன சிஸ்டர் வேதனையாக இருக்கீங்க, இல்லை இந்த துக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு 10-20 வாக்குத்தத்த வசனங்களும் இந்த இனிப்பு சம்பந்தப்பட்ட ஆறுதல் தரும் வசனங்களும் மனப்பாடம் பண்ணிருந்தீங்கன்னா, பயப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சொல்ல முடியுமா இல்லையா? ஆகையினால தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, நிறைய வசனங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. நான் இப்போ உள்ளிருந்து ஒரு கேலண்டர் கூட எடுத்துகிட்டு வந்த பாருங்க. கேலண்டரில் பெரும்பான்மையாக என்னதான் இருக்கும், ஜாங்கிரி தான் இருக்கும், லட்டு தான் இருக்கும், பாயாசம் தான் இருக்கும். நீங்கள் எந்த டேட்டாவது எடுத்துங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நான் எடுக்கிறேன் பாருங்கள், என்ன மாதம் இது, ஜனவரி மாதம் 28ஆம் தேதி. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இது என்ன, இது இனிப்பா கசப்பா, இனிப்பு. அப்புறம் ஜனவரி 9ஆம் தேதி, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இது ஒரு சத்தியம். அப்புறம் ஜனவரி 2ஆம் தேதி, கர்த்தர் நல்லவரும் உத்தவருமா இருக்கிறார். 3ஆம் தேதி, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் என்ன பண்ணுங்க, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுங்க. என்னது ஸ்வீட்டு, வீட்டில் எப்போவுமே ஸ்வீட் இருக்கட்டும். அதே போல் உங்கள் மனதில் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகள், ஆறுதல் தரும் வார்த்தைகள் இருக்கட்டும். பைபிள் 100கணக்கான வசனங்கள் இருக்குது. நான் இதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் போடவே முடியாது. உங்கள் வீட்டிலெல்லாம் தேடி பார்த்தா என்னதான் இருக்கும், ஒரு இடத்துல லட்டு தொங்கிட்டு இருக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுங்க இல்லை. ஒரு இடத்துல ஜாங்கிரி இருக்கும், நீ பயப்படாதே நான் உன்னால் இருக்கிறேன். இன்னொருத்துல பார்த்தீங்கன்னா பாயாசம் இருக்கும்.
இப்படி ஒவ்வொரு வசனமும் என்னென்ன வசனங்கள் தான் வச்சிருப்போம் நாம அப்படின்னு சொன்னா இனிமையான வசனங்களை வைத்திருப்போம். இனிமை வேண்டும், ஸ்வீட் வேணும். என்ன சாப்பிட்டாலும் கடைசியில் வந்து என்ன வேணும்? ஸ்வீட் வேணும். அருமைய தேவஜனமே, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இதை பார்த்தீங்கன்னா இந்த வேத புத்தகம் எப்படிப்பட்டது? நூற்றுக்கணக்கான வாக்கு தத்தங்கள் அடங்கிய ஒரு தோட்டம் இது. இதுல மா, பலா, வாழை மூணுமே இருக்கிறது. இன்னும் டிஃப்ரெண்ட் இனிமையிலே எவ்வளவு இனிமை இருக்கு. சக்கரை ஒரு வகையான டேஸ்ட், மாம்பழம் ஒரு வகையான டேஸ்ட், மாம்பழத்துல பங்கனப்பள்ளி ஒரு டேஸ்ட், நீலம் ஒரு டேஸ்ட், அப்புறம் ஹிந்தியில ஒன்று சொல்லுவாங்க கத்தாமாருன்னு ஒன்று சொல்லுவாங்க. கத்தம் வந்து இவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு மாம்பழமே எப்படி இருக்கும்? அது 1 கிலோ இருக்கும். ஒவ்வொரு வகையான மல்லிகா ஒரு டேஸ்ட். மல்லிகா நான் யானை மாம்பழத்தை சொல்றேன், சரியா? இப்படி எல்லாமே இருக்கும். ஸோ தேவஜனமே, அதே போலத்தான் ஒவ்வொரு வாக்கு தத்த வசனங்கள் உங்க இருதயத்தை வந்து இனிமையா மாற்றும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆகையினால நம்ம என்ன செய்யணும்? இனிப்பை சாப்பிடணும். நம்ம என்ன செய்யணும்? வாக்கு தத்தங்களை சாப்பிடணும், ஆறுதலான வசனங்களை சாப்பிடணும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இவைகள் மனதிற்கு உடலுக்கு சக்தியை தரும். ஸ்வீட் என்ன பண்ணும்? எனர்ஜியை தரும். கார்போஹைட்ரேட் என்ன பண்ணும்? எனர்ஜியை வந்து நிச்சயமா தரும். நாவிற்கு இனிமையும் தரும். தேவஜனமே, இப்போ நம்ம வீடுகளில் எல்லாம் பார்த்துட்டோம். ஒரு வசனத்தை சொல்லுங்க, உங்க வீட்டில் இருக்கிற ஒரு வசனத்தை ஞாபகமா சொல்லுங்க. என்ன சொல்லலன்னா கூட பரவாயில்ல. எங்க வீட்டில் 10 வசனம் வச்சிருக்கேன் பிரதர், மறந்து போச்சு. சொந்தமா சொல்றீங்களா? வீட்டில் இருக்கா? ஒரு நிமிஷம் சிஸ்டர் இருக்கா? கட் பார்த்தீங்களா? வீட்டில் சொந்தக்காரங்க வர இடத்துல நம்ம சொல்லணும் அந்த வசனம் இல்லையா வீட்டில்? உங்க வீட்டில் இருக்கா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சூழலுக்கும் ஒரு கர்த்தர் கொடுத்துருக்கிறேன் இல்லையா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சூழல் சொல்றேன், உடனே சீக்கிரம் வசனம் சொல்லுங்க. 2வது டெஸ்ட் போவோம். பயம். சத்தமா சொல்லுங்க. பாதுகாப்பு. அது பயம், அது பாதுகாப்பு, சேஃப்டி. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன். துக்கம், நம்பிக்கையின்மை. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தில் வைத்திரு. லோன்லினஸ், தனிமையா இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆறுதலான வார்த்தைகள். உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன், அவைகள் நன்மைக்கேனான திட்டங்களே. பெற்றோர்கள் மீது அன்பின்மை. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இப்படி எந்த சூழ்நிலை எடுத்தாலும் சரி நிறைய வசனம் வரும். வாட்ஸ்அப்ல என்ன வசனம் தான் போடுறீங்க நீங்க? எல்லாம் இனிமை வசனம் தான். எல்லாமே என்ன பண்றோம்? ஒரு முறை பாயாசம் போடுறது தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை சொல்லுகிறேன், ஆசீர்வாத வசனங்களை சொல்லுங்க. எல்லாமே நம்ம அதுதான் போடுறோம். ஸோ தேவஜனமே, கேலண்டர்ல கூட அதிகமாக இருக்கிற வசனங்கள் அவைகளாத்தான் இருக்கும். ஸோ குறைந்தபட்சம் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் 100 ஆறுதல் தருகின்ற வாக்குத்தத்தம் தருகின்ற வசனங்களையாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. இது கட்டாயம். ஏன் என்று சொன்னால், நீங்கள் பயந்திருக்கும் போது ஒரு பாஸ்டர் உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல நேரம் இருக்காது. ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு எழுந்திருப்போம், குழந்தை அழும், போய் பார்த்தா அப்படியே பயங்கரமா ஜரம் இருக்கும். என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு பயம் வராதா? நீங்கள் இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி இருக்கும் போது ஆவியானவர் சொல்வார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னா தைரியம் வரும். அப்போ அந்த வார்த்தைகள் பேசும். அதுதான் சொல்லுகிறது இனிமையான உணவு கர்த்தர் கொடுக்கிறது. உடனே என்ன பண்ணுவீங்க? பயம் இருக்கும், அதே நேரத்தில் தைரியமும் கூட இருக்கும். என்ன தைரியம் இது? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உடனே தேவையான நபருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவீங்க, போயிட்டு வேலையை நீங்க முடிச்சுட்டு வருவீங்க. ஆகையால் தேவஜனமே, வாக்குத்தத்த வசனங்கள் தான் நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஆகையினால அது வந்து வேதம் கொடுக்கிறது. அதே போலத்தான் சபையும் இனிப்பான உணவு தரணும். யார் யாரெல்லாம் இந்த இடத்துல இருந்து 10 நிமிஷம் நீங்கள் செய்திகள் சொன்னாலும், இப்போ சங்கீதத்திலிருந்து செய்தி சொல்றோம் இல்லையா? எந்த சங்கீதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, என்ன செய்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஆறுதலான வசனங்கள் சபைக்கு சொல்லுங்க. நம்முடைய அனுபவங்கள் நிறைய சொன்னாலும், பல காரியங்கள் நிறைய சொன்னாலும், சபைக்கு என்ன வேணும்? ஒரு ஆறுதலான வார்த்தை வேணும், ஒரு நம்பிக்கை வேணும். நண்பர்கள் இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கணவனுடைய அன்பு இல்லாம, சொந்தங்கள் இல்லாம, தனிமையோடு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நீங்கள் பேசுகின்ற அந்த ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன செய்யும் சொன்னா அவர்களை எழுந்து கட்ட செய்யும். ஸோ ஆகையினால சபையில வந்து பிரசங்கம் செய்கிற எல்லோரும் ஆறுதலான
வாக்குத்தத்த வசனங்கள் வேணும். அதுக்காகத்தான் மாதத்துக்கு ஒரு முறை அதிகாலையில் என்ன பண்றோம்? வேதம் சொல்லல அதை, இருந்தாலும் மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு இனிப்பு தேவை, வாக்குத்தத்தங்கள், ஆறுதங்கள் தேவை சொல்லி அதிகாலையில நம்ம என்ன செய்யறோம்? அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறோம். ஸோ ஆகையினாலே மக்கள் துக்கமாக, வேதனையோடும், பயத்தோடும், நம்பிக்கை இல்லாமலும் சபைக்கு வருகிறார்கள். வரமா இல்லையா? வரும். அவர்களின் காயங்களை கட்ட வேண்டியது யாருடைய பொறுப்பு? பிரசங்கம் பண்ணுகிற பாஸ்டருடைய பொறுப்பு, மூப்பருடைய பொறுப்பு. உங்கள் காயங்களை இங்கே கட்டப்பட வேண்டும், உங்கள் வேதனைகள் இங்கே தீர்க்கப்பட வேண்டும். எப்படி வேதம் இருப்பு தருகிறதோ அதே போல நாமும் என்ன தர வேண்டும்? இங்கிருந்து பிரசங்கிகள் எப்போ பார்த்தாலும் சபிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் கடிந்து கொள்ளக்கொண்டே இருக்கக்கூடாது. புளிப்பு எப்போ பார்த்தாலும் புளிப்பு சாப்பிட முடியுமா? ஒரு அளவு தான். ஆனால் இனிப்பும் தேவஜனமே தேவை. இதை நீங்கள் கொடுங்க. ஸோ அவருடைய காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். சபையுடைய முதலாவது கடமை என்ன தெரியுமா? சோர்ந்து போனவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்களை எழுந்து நிற்க செய்வதும். இது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா, இனிமை தரும் வசனங்கள். ஹல்லேலூயா! இனிமை தரும் வசனங்கள் வாழ்க்கையில ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது நீங்க யாராவது ஆறுதலாக பேசணும்னு நினைச்சாலும், ஒரு ஆண்டவரே, ஆவியானவரே, ஒரு வசனத்தை தாங்க என்று சொல்லி அந்த வசனத்தோட அந்த சகோதரோட ஜெபித்து அவங்களை ஆறுதல் சொல்லி வாங்க. அவர்களுடைய பாதி ப்ராப்ளத்தை கர்த்தர் அன்றைக்கே அந்த நேரமே மாற்றுவாங்க. ஏன்னால் தேவ வசனத்திலிருந்து நீங்க பேசுறீங்க. ஆகையால் தான் நம்ம வீடுகளில் என்ன செய்கிறோம்? நாம வேத வசனத்தை நம்ம சுற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவ வசனத்துல என்ன உண்டு? எனர்ஜி உண்டு. சபையும் இதை செய்யணும், குடும்பத்திலும் பெற்றோர்களும் சரி. உங்கள் பிள்ளைகளோட கொஞ்சம் இனிமையா பேசுங்க, அவர்களை ஆறுதல் படுத்துங்க. திட்டுறோம், ஓகே. கடிந்து கொள்கிறோம், ஓகே. டிசிப்ளைன் பண்றோம், ஓகே. எப்பவுமே அதே செய்து கொண்டிருந்தால் எப்படி? கொஞ்சம் நன்மையோடு ஒரு நல்ல வார்த்தை 2 பேசலாமே. ஸோ பெற்றோருடைய கடமை இனிமையாக பேசுவது. சபை பாஸ்டர்களுடைய, பிரசங்கிமாவுடைய கடமை பிள்ளைகளுக்கு ஆறுதல் படும்படியாக நம்ம செய்திகளை சொல்லுவது. வெறும் ஆறுதலே சொல்லணுமா? வருது, அடுத்தடுத்த சுவை இல்லாமலே போகுது, காரம் இல்லாமலே வருகிறது. முதலாவது இனிப்பு, அதன் பிறகுதான் மற்ற சுவைகள் நாம் செய்வோம். ஸோ ஒருவர் இன்னொருவருடைய ஆறுதலுக்காகவும் அமைதிக்காகவும் நாம் காரணமாக இருக்கு. சரியா? ஸோ முதலாவது எது? இனிமை, இனிப்பு. அது ஒரு பாடலுடைய ஒவ்வொரு வரிகள் தான். அது நம்ம பாடுவோம். எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல், எல்லோரும் உங்களுக்கு பிடித்தமான பாடல் தான். அந்த 4 வரிகள் 4 ஸ்பீட்ல நம்ம பேசிக்கிட்டே பாடிக்கிட்ட போவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையும் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசு பொன் தெளித்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசு பொன் தெளித்திடும் தேன். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருந்த ஆத்துமா உயிரடையும். சத்திய வேதம். வாணி ஜெயராம் பாடினது 70s. ஸோ இந்த சத்திய வேதம் எப்படிப்பட்டது? தேனை காட்டிலும் தெளித்தேன் உள்ளது. என்ன செய்யுமா? இருதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்துமா உயிரடையும். இன்னும் என் ஆத்துமா இருண்டுமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையோ வேதத்தையோ நீங்கள் வாசிக்கலைன்னு அர்த்தம். இந்த வேதத்தை வாசிக்கூடிய இருதயம் இருண்டதாக இருக்கவே வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இதே நீங்கள் அந்த மருத்துவ குணத்தை பார்த்தீங்கன்னா, இனிப்பு என்ன தருமா? உடலுக்கு ஆற்றல் அளிக்கும், கார்போஹைட்ரேட். நரம்புகளுக்கு அமைதியை கொடுக்கிறது. உடல் எடை குறைந்தவருக்கு எடையை கூட்ட உதவும். யாராவது நெருங்கி போயிருந்தாங்கன்னு வச்சுங்க, இது நான் ஆயுர்வேதா வெப்சைட்லேருந்து காப்பி அடிச்சது. இந்த மெலிசா இருக்காங்க இல்லையா, அவங்கள இப்படி ஆகணும்னா என்ன பண்ணணும்? இனிப்பு இருக்கிற பொருள் தரணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஏற்கனவே இப்படி இருக்கிறோம், இன்னும் இனிப்பை என்ன பண்ணிக்கிட்டோம்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஏற்கனவே இப்படி இருக்கிறவர்கள் இனிப்பை சாப்பிட்டா என்ன ஆகும்?
இன்னும் கூடிக்கிட்டே போகும். ஸோ ஆகையினால இனிப்பு. ரெண்டாவது என்ன, சீக்கிரமா முடிப்போம். ரெண்டாவது என்ன, காரம். இனிப்பு என்ன சொன்னோம், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட ஆறுதல் தரும் வசனங்கள். காரம்னா என்ன, கட்டளைகள், கீழ்ப்படிதல். இந்த வேதத்துல என்ன இருக்கு, கட்டளை இருக்கு. பாஸ்டர் எப்பவுமே நீங்க எங்களுக்கு லட்டுவே கொடுங்க, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த வேதம் எப்பவுமே என்ன தராது, வெறும் இனிப்பும் தராது, இனிப்பும் கொடுக்கும். ஒரு உணவில இந்த 6 வகையான சுவையும் இருக்கும். சபையிலே 6 வகையான சுவையும் இருக்கும், இருக்க வேண்டும். எப்போதும் இனிப்பு சாக்லேட் சாப்பிட்டால் என்ன ஆகும், பற்களிலே சொத்தை விழும். அப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த வாயை அப்படியே திறந்து அப்படியே வைக்க வேண்டியதான். அவர் என்ன பண்ணுவார், சுத்தி கத்திரி ஆணி அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், அது வச்சு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எங்க இந்த கேள்வி கேட்கக்கூடாது, இருந்தாலும் நான் கேட்கிறேன். இது வரைக்கும் நான் பல் டாக்டர் கிட்டே போல பிரதர் அப்படின்னு சொல்றவங்க யாராவது கையை ஒருத்துங்க. ஏன் இல்லையா, அது ஒரு தம்பி ஒருத்தர் பேரனும் தாத்தாவும். அப்ப நீங்க என்ன, கோபால் பல்பொடி இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்களில் அதிகமாக விற்கப்படும் கோபால் பல்பொடியை வைக்கிறீங்களா ஆளுங்க இதுல? அப்போ பாத்தீங்களா, 2 பேர் தான். இப்ப உங்களுக்கு போல ஆளு இருந்தா அவங்களாம் எப்படி வியாபாரம் பண்றது? எனிஹவ், அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும், பல்வழியில் சொத்தை விழும். ஆவிக்குரிய விஷயம்னா எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதமான வசனங்களே, எப்போ பார்த்தாலும் பண்ணா the false gospel, prosperity gospel மாறிடும். ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் பிரதர். ஒரு நிமிஷத்துக்கு முன்னால என்னவோ வாக்குத்தத்தங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாம் இப்போ திட்டீங்கன்னா எஸ், ஒரு பேலன்ஸ் வேண்டும். சபைகளில கூட என்ன பண்ணுவோம் நாம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாசம் ஆரம்பத்தில் ஆசீர்வாத மாசம் சொல்லுவோம், ஆவியானவர் சொல்லும்போது சொல்லுவோம். ஆனா எப்பவுமே ஆசீர்வாத வசனங்களே சொல்லிக்கிட்டு இருந்தா உங்கள் பற்களில், ஆவிக்குரிய பற்களில் சொத்தை விடும், கனமாயிடுவீங்க, ஃபேட் சேரும். அதிகமான ஸ்வீட் சாப்பிட்டா என்ன ஆகும், ஃபேட் சேரும். வேற வகையில சொல்லணும்னா ஃபால்ஸ் காஸ்பல், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் உள்ள வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, பாஸ்டர்கள் இனிப்பு பத்தியே எப்பொழுதும் பேசியதாலே என்ன ஆச்சு, ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் வந்துச்சு. அவங்களுக்கு பாவ உணர்வே கிடையாது. ஸோ தேவஜனமே, ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, காரணம் கொஞ்சம் நமக்கு வேணும். 10 கட்டளைகள் இருக்கு இல்லையா, அது கட்டளைகள் தானே. அதுல ஒரே ஒரு வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம், வாக்கு தத்தம் இருக்கிற 10 கட்டளையில ஒரு கட்டளை எடு. உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருப்பதற்கும் நீ வாழ்க்கையெல்லாம் சுகமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்ய, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. பாருங்க, கட்டளை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, வாக்கு தத்தம் இருக்கு, அதோட ஒரு கட்டளையும் இருக்கு. தேவஜனமே, 10 கட்டளைகளை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. இன்னும் பழைய ஏற்பாட்டில் சொல்றாங்க 613 கட்டளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறான்னு சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டில் கூட 100கணக்கான கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஆகையனால கட்டளை என்றது என்ன, காரம். காரம் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு காரம் பிடிக்குமா, நிறைய பேருக்கு காரம் வேண்டாம், காரம் கம்மியா போடு. நான் இப்ப சொன்ன உதாரணம் என்ன, ஆந்திராவில் காரம் சாப்பிட்டு சாப்பிட்டு இங்க காரமே இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சாப்பிடுதுங்க, இதெல்லாம் சாப்பிட்றாங்க. சாம்பார்ல கூட வடை உப்பு இது போடுவீங்க நீங்க, சாம்பார்ல கூட என்ன போடுவாங்க, வெல்லம் போடுறாங்க. நம்ம பெங்களூர்ல சாம்பார்ல சக்கரை போடுறாங்க. ஸோ ஒரு காரம் என்பது நமக்கு வேண்டும், நமக்கு விருப்பம் இல்லைதான், ஆனால் காரம் வேண்டும். காரம் அப்படி சொன்னா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா, கட்டளைக்கு கீழ்ப்படியணும். சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். ஸோ யாருடைய வீட்டில் 10 கட்டளைகள் வசனம் பலகையா இருக்கு, யார் வீட்லையும் கிடையாது. 10 கட்டளைகள் இருக்காமா, வெரி குட், நைஸ். ஸோ அதை ஒவ்வொரு நாளும் பாருங்க. என்னை தவிர உங்களுக்கு வேற தேவன் உண்டா இருக்க வேண்டாம், வானத்திலும் பூமியிலும் எந்த விக்கிரகத்தையும் நீங்க வணங்க வேண்டாம், களவு செய்ய வேண்டாம், பொய் சாட்சி சொல்ல வேண்டாம், உன் தாயும் தந்தை கனப்படுத்துவாயாக. அதெல்லாம் நீங்க பாருங்க. ஸோ நீங்க இனிப்பு சம்பந்தப்பட்ட வசனங்கள் இருக்கிறதோட சரி, இப்ப போய் வீட்டுக்கு போறீங்க, போயிட்டு உங்க வீட்டுல இருக்கிற வசனம்லாம் பாக்குறீங்க, எல்லாமே லட்டு, ஜாங்கிரி, பாயாசம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா ஒரு பாயாசத்தை வெளியே எடுக்கிறீங்க, ஒரு கட்டளையை எடுக்கிறீங்க. ஹல்லேலூயா, புரியுதா? ஒரு கட்டளை இருக்கிற வசனத்தை வைங்க, கட்டளையை கூட பாருங்க. வேதத்திலிருந்து கட்டளையை படிங்க. நீங்க வேதத்தை படிக்கும் போது இது ஆசீர்வாதமா, பிளஸிங்ஸ் அப்படின்னு ஒரு பீன் எழுதிக்கங்க. கட்டளை இருக்கிற வசனமா, சீன் எழுதிக்கங்க, கமாண்ட் அப்படின்னு எழுதிக்கங்க. அடுத்த முறை பார்க்கும்போது அதை படிக்கும்போது கூட நீங்க யோசிங்க, இந்த கட்டளையை நான் செய்யறேனா இல்லையா. ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். வேற வகையில சொன்னோம்னா, கிறிஸ்தவர்களை திருத்துவதற்கோ கைடு பண்றதுக்கோ சபையுடைய பங்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான்.
ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களை கைட் பண்ணுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிறார். ஆனால் நாம தான் வாசிக்கிறது. நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்வார், இப்போ நீ வாசித்தே இந்த வசனம் நீ போன வாரம் தகுதிநாயை பார்த்தாயான்னு சொல்லும்போது யாருக்குமே தெரியாமல் அங்கே முழங்கால் படி போட்டு வேதத்தை வாசிக்கும் போதே கண்கள் மூடிக்கொண்டு நாம் என்ன பண்ணுவோம், மனம் திரும்பி விடுவோம். இங்க சபையில நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு ஏன் கோபம் வர வேண்டும்? வீட்டுக்குள்ளேயே நான் தவறு பண்ணும்போது, தவறு செய்து இருந்தால் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அங்கே சரிப்படுத்தி விடுவார். சோ நின்று நிதானித்து செய்யுங்க. இப்போ நீங்க எல்லோரும் இயேசுவை நேசிக்கிறீர்களா? நேசிக்கிற மாதிரி தான் தெரியுது பிரதர், நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாரும் நேசிக்கிறீங்க. ப்ரூஃப் என்ன? How do you prove that you love Jesus? எப்படி? இப்போ குடும்பத்தில் இருக்க என் மனைவியை நான் நேசிக்கிறேன், ப்ரூஃப் என்ன? என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், ப்ரூஃப் என்ன? இயேசு சொல்றாரு, if you love Jesus, how do you prove it? வேதம் சொல்லுகிறது யோவான் 14:15, நீங்கள் இடத்தில் அன்பா இருந்தால் என் கட்டளைகளை கீழ்ப்படிங்க. அவ்வளவுதானே. இயேசுவை நீங்க நேசிக்கிறன்றது எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? இல்லை நான் சபைக்கு வருகிறேன், அது நீங்கள் சபைக்கு நிரூபிக்கிறீங்க, இல்லை பாஸ்டருக்கு நிரூபிக்கிறீங்க, நான் ஒரு கிறிஸ்துவன், நான் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆவிக்குரிய விஷயத்துல இயேசுவுக்கு எப்படி நீங்க ப்ரூஃப் கொடுப்பீங்க? எப்படி நம்ம கொடுக்கணும்? நம்ம வாழும்போது அவருடைய கட்டளைகளுக்கு முடிந்த அளவுக்கு கீழ்ப்படிங்க. ட்ரை யுவர் பெஸ்ட். முடியலன்னா அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த கட்டளை என்னால் செய்ய முடியல, ஸ்வீட்டு சாப்பிடாம இருக்கவே முடியல. போன முறை நான் பார்த்தேனே, இங்கே கேமரா வச்சுட்டேன். நான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, சாப்பாட்டுக்கு முன்னால் 2 பாயாசம், சாப்பிட்ட பிறகு இன்னும் 2 பாயாசம். யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கங்க. ஆனால் வீடியோவில் காட்டுறேன், இங்கே வச்சுட்ட வீடியோ யாருக்கும். அது 1 மணி நேரம் வீடியோ எடுத்தது. அது டெம்ட் ஆக்குது. எது டெம்ட் ஆக்குது? இனிப்பு டெம்ட் ஆக்குது. இனிப்பும் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் கார குழம்பு போட்டுக்கணும்ல, காரம் வேணும் இல்லை நமக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். வெரி 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 சிம்பிள். ஸோ கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு, நம்ம போகலாம். ஸோ இந்த காரத்துக்கு மருத்துவ குணம் என்ன தெரியுமா? இது அந்த இதிலிருந்து எடுத்தது, ஜீரணத்தை மேம்படுத்தும். வெறும் ஸ்வீட்டே சாப்பிட்டுருந்தா கொஞ்சம் காரம் கூட வேணும். நம்முடைய இந்தியாவில், நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் காரக்குழம்புன்னு ஒன்று இருக்கும். காரக்குழம்புன்னு ஒன்று இருக்கணும். அது சாப்பிட்டா தான் என்ன ஆகுமா? ஜீரணத்தை மேம்படுத்தும், உடலில் சேரும் கொழுப்பும் கரைக்க உதவும். இனிப்பு சாப்பிட்டு இதை நான் போடலை, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது அந்த வெப்சைட்டில் போட்டது தான், ஆரோக்கியம் அது சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் சித்தா மருத்துவர்கள் போடுகிற விஷயம். காரம் சாப்பிட்டா என்ன ஆகுமா? ஜீரணமாகுமா? ஜீரணமான என்ன ஆகும்? மறுபடியும் பசி எடுக்கும். நீலு எப்போ பார்த்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தா எனக்கு பசி இல்லைன்னா ஸ்வீட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு இருந்தா பசி வராது. காரமும் கொஞ்சம் சாப்பிட்டா ஜீரணமாகும். ஜீரணம் ஆயிட்ட பிறகு என்ன ஆகும்? மறுபடியும் பசி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சாப்பிட்டு அப்படியே பழிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதமே உங்களுக்கு, அந்த இனிப்பே உங்களுக்கு என்னவா மாறிடும்? யமனா மாறிடும். இனிப்பே, வாக்கு தத்தங்களே எல்லாமே என்னவா மாறிக்கிறது? நம்ம பொல்லாத வசனங்களுக்கு போகும்படி மாறிவிடுகிறது. ஆகையினால காரம் சாப்பிடுங்க. ரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடலை சூடாக வைத்திருக்கிறது. உடலை சூடாக வச்சிருக்குமா? ஒரு கரெக்ட் ரத்த ஓட்டம் சரியா இருக்குமா? ஸோ அதனால இனிப்பும் சாப்பிடுங்க. மீனிங் வாட்? கர்த்தருடைய ஆறுதலான வசனங்களையும் படியுங்க, கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியுங்கள். கீழே நான் எழுதியது, பெற்ற ஆசீர்வாதத்தை நிலைத்து நிற்க செய்ய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஒபே கமாண்ட்மெண்ட். தேவன் கீழ்ப்படிதலை கர்த்தர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் எனக்கு முக்கியம். நீங்கள் கொண்டு வருகிற காணிக்கை நல்லது, கொடுங்க, ஊழியம் செய்யுங்க, நல்லதுதான். ஆனா எனக்கும் கீழ்ப்படியணும் இல்லையா? கீழ்ப்படியணும். அப்படி அப்பா அம்மா எவ்வளவு உதவி செய்றீங்க பிள்ளைகளுக்கு, ஒரு சின்ன ஒரு பொருளை சொன்னா, ஒரு காரியத்தை செய்யணுமே இல்லையா? ஸோ ஆகையினாலே இதுவும் வேணும், அதுவும் வேண்டும். ஸோ தேவஜனமே, சபைக்கு வருவோம். இதற்கு வேதத்தை சொன்னோம். சபையின் போதகரின் கடமை வெறும் இனிப்பு மட்டும் ஆசீர்வாதம் தருவதில்லை, காரணமும் தர வேண்டும். ஐ ஆம் கிவிங் நவ். நான் பாஸ்டருக்கு சொல்லுகிறேன், எனக்கும் நானே சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து சங்கீதத்தில் வாசிக்கிறவர்களுக்கும் நீங்கள் எப்படி இங்கிருந்து போதிக்கணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசிகள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய பண்ணும்படி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். வாட் ஐ எம் டூயிங் நவ், நான் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நீங்கள் வீட்டுக்கு போன உடனே இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படியணும்னு ஒரு நினைப்பு வரணும். அப்படி வருவதற்கெல்லாம் இந்த ஸ்பைசி, இந்த 6 சுவையெல்லாம் வெறும் கிரீம் தான்.
ஆனால் உண்மையான வசனம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இது நம்முடைய கடமை. பாஸ்டர் இன்னைக்கு காரசாரமா சொல்லிட்டாரு, அது அவருடைய கடமை. தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயுல நம்ம வாசித்தவை 3:16-17 இந்த வேத வசனங்கள் எதுக்கு பிரயோஜனமா இருக்குமா? சீர்திருத்துதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். எஸ், இது நம்முடைய கடமை. இப்படி திட்டாரே நோ. அநேக முறை போன 3 வாரத்துக்கு முன்பாக பாஸ்டர் சொன்ன வசனத்தில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தது. அதுவும் குண்டூர் மிளகா போட்டு செஞ்சிருந்தாரு போல இருக்கு. காரம் ரொம்ப அறையா இருந்தது. நான் யோசித்தேன், நான் ஏதாவது பாமினா. ஸோ என்னை யோசிக்க வைத்தது அந்த செய்தி. ஏதாவது பாவம் செய்யணும், என்ன பண்ணுறது? யோசிச்சேன். 1-2 பாவங்களை கர்த்தர் உணர்த்தினார். நான் மன்னிப்பு கேட்டேன், கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன். என்ன பண்ணணும்னா கொஞ்சம் காரசாரமாக கூட செய்திகள் வரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் காரம் போட்டிங்கன்னா அல்சர் வந்துடும். ஒவ்வொரு நாளும் காரம் வேண்டாம், மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ. அதான் அந்த உணவு எப்படி இருக்கணும்? இட்ஸ் அ பேலன்ஸ்டு டயட். கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் காரம். எங்கள் மனைவி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எங்கள் மனைவி காரம் எப்படி போடுவாங்க, அந்த பேக்கெட்டு போடுவாங்க. 100 டப்பா வாங்கி கொடுத்துருக்கேன், அதில் போட மாட்டாங்க. 10 ஸ்பூன் இருக்குது, அதை வைக்க மாட்டாங்க, இப்படி போடுவாங்க. அது 1 ஸ்பூன் விழுதா 2 ஸ்பூன் விழுதா தெரியாது. காரம் கூட பார்த்து ஆற்றுல போட்டாலும், சோத்துல காரம் போட்டாலும் ஸ்பூன்ல போடுங்க. இது புது பழமொழி. சரி இருக்கட்டும், விஷயம் முக்கியம். நான் சிரிக்க வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அதே மாதிரி தான் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாங்க, கீழ்ப்படிப்பான்னு சொல்றாங்க. ஸோ நம்ம செய்யணும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை காரம் தூக்கலாம் வரணும். இல்லைன்னா சபை விசுவாசிகள் வேதத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லணும். நாங்கள் கடமை இல்லையா? நீங்கள்லாம் பரலோகம் வரணுமா வரக்கூடாதா? பரலோகம் போகணும். நீங்கள்லாம் கர்த்தருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுமா வேண்டாமா? எடுத்துக்கொள்ளப்படணும். அநேக காரியங்களை சில நேரத்தில் பார்த்தும் பார்க்காமல், விசுவாசிகளுடைய கடமை வேறு, போதகம் பற்றக்கூடிய கடமை வேறு. ஒரு விசுவாசி ஒரு பாவம் செய்யும் போது இன்னொரு விசுவாசி பார்க்கும்போது சொன்னா அவர் கோவப்படுவாரு. நாம ஏன் சொல்லலாம்னு நீங்கள் சும்மா இருக்கலாம், நாங்கள் சும்மா இருக்க முடியாது. ஒரு பாவம் நடக்கிறதை பார்க்கும்போது, ஒரு தவறு நடக்கிறதை பார்க்கும்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியோ இது மாதிரிலாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு நான், அதே தான் சுவைன்னு சொல்லி ஆரோக்கியம் என்று சொல்லி எதோ கொண்டு வந்து தேவனுடைய வசனத்தை கொண்டு வந்து இது தவறு தம்பி, இது தவறு, இது மனம் திரும்பி என்று சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதமா அடி, எங்களுக்கு இரண்டத்தனையான அடி. உங்களுக்காக நான் 2 வாங்க அடி வாங்கணுமா? இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசித்தோம். கர்த்தரத்தை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளமேட்டிக் வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா வசனம் இன்னைக்கு வாசிச்சோம் இல்லையா, சங்கீதம் 94 பாஸ்டர் செலக்ட் பண்ண வசனம் தான். 94:13 வசனம், சிட்சித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் நான் பாக்கியவானா இருக்கணுமா பாவியா இருக்கணுமா? நான் பாக்கியவானா இருக்கணுமா என்ன பண்ணணுமா? வசனம் சொல்லுது 94:13 சிட்சித்து என்ன பண்ணணுமா? உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஐ டோன்ட் நோ, நான் பாக்கியவானா இருக்கிற விரும்புகிறேன். ஆகையினால பாஸ்டர் அப்படிதான் விரும்புறாரு. ஆகையினால சில நேரத்தில் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். மிளகாயில் போது பச்சை மிளகா இருக்கு, சகப்பு மிளகா இருக்கு, இத்தோண்டு ஒரு மிளகா இருக்கும் பயங்கரமான காரமாக இருக்கும். இன்னொரு மிளகா இருக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும், ரவுண்டா இருக்கும், காரமே இருக்காது, சகப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் தேவஜனமே, கொஞ்சம் சபை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாங்கள் எங்கள் கடமையை செய்ய வேண்டும். ஏன்? உங்கள் நன்மைக்காகத்தான். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கற்புள்ள கன்னிகைகளாக மணாளன் வரும்போது இந்த தேவனுடைய ஆலயம் அப்படியே நீங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மகிழ்ச்சியை பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுவோம். அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இங்கிருந்து பிரசங்கம் பண்ற பாசங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. எப்படியோ என் சபையில ஒரு ஆத்துமாவையும் நான் என்ன பண்ணல, தவற விடவில்லை. ஆகையினால இனிப்பும் சொல்லுவோம், காரணமும் சொல்லுவோம். பேதைகளிடம் ஞானம் அருளும் தேவ புத்தகம் மேன்மை தரும், இரவும் பகலும் இதன் ஞானம் இனிமை தங்கும் தனிமையிலும், சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தமமாக காட்டும் சத்திய வேதம். இனிப்பு முடிஞ்சது, காரம் முடிஞ்சது, அப்புறம் என்ன? ஸ்பைசி, உப்புன்னு என்ன தெரியுமா? நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பூமிக்கு
உப்பா இருக்கிறீங்க. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய எதற்கும் உதவாது. உப்புன்றது வாழ்க்கையில சுவையை சேர்க்கும். இவ்வளோ கறி குழம்பு கொண்டு வந்து கொஞ்சம் அப்படியே தொட்டு பார்த்தா கன்றாவியா இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு உப்பு வந்து 90% இருக்கும், இன்னும் ஒரே ஒரு 10% உப்பு அப்படி போட்டு அப்படி ரவுண்டா போட்டு அப்படியே பழைச்சு சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்ட்! ஒரே ஒரு சிமிக்கை, ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் உப்புல டேஸ்ட் அப்படியே கூடும். உண்மையா இல்லையா? உப்பில்லா பண்டம் எப்பயாவது போட்டிருக்கீங்களா? உப்பு அதிகமாக போட்டாலும் தண்ணி போட்டுறது, மறுபடியும் கொதிக்க வைக்கிறது. உடனே உப்பு கம்மியாகிடுச்சு மறுபடியும் போடுறது, காரம் மறுபடியும் போடுறது. காரம் கம்மியாச்சு உடனே அதுக்கு டிப்ஸ் இருக்கு. காரம் அதிகமாச்சு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இல்லைம்மா, தேங்காய் கரைச்சி கொஞ்சம் போட்டுரு, கிரேவி வந்துடும், காரம் கொஞ்சம் குறைஞ்சிடும். எப்போவுமே நீங்கள் குப்பையில் போடுறதில்ல, எங்களுக்கு தான் போடுறீங்க. ஏதாவது மாடிஃபை பண்ணுறீங்க, குப்பையில் எங்கே போடுறீங்க? அது பணம் இல்லையா? உப்பில்லா பண்டை குப்பையில் எப்படின்னா, உப்பே இல்லைன்னா சாப்பிடவே முடியாதுன்னு அர்த்தம். நாங்கள் இருக்கோம் இல்லையா? ஆனால் ஏதோ ஒரு டிப்ஸ் பண்ணி போடுறீங்க. தேவஜனமே, வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லாமல் வாழ்கிறார்கள் அநேகர். ஒரு அர்த்தமே இல்லை. மீனிங்க ஏன் வாழறீங்க? ஏதோ பிறந்துட்டோம் வாழ்கிறோம். ஆனால் தேவஜனமே, இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சுவையை காண முடியும், தங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை காண முடியும். நீங்கள் ஏன் அர்த்தம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா, இதை வாசிக்கிறதே இல்லை. வேற வகையில் சொல்லணும்னா, ஐம் ஸோ சாரி டு சே திஸ், எப்பவுமே நான் போன முறை சொன்னோம் இல்லையா, அந்த மேஜையிலிருந்து விடும் துண்டுகளை மாத்திரம் சாப்பிட்றீங்க, நாய்க்குட்டிங்க மாதிரி. என்ன சொல்றேன் நான்? வாட்ஸ்அப்பில் வருகிற வசனங்களை மாத்திரம், அது கூட அது என்ன வசனம்? இனிப்பு வசனம் மாத்திரம் வாசிச்சுட்டுமா இருந்துறீங்க. ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் வர 4 வசனம் 10 வசனம் படிங்க, தப்பு இல்லை. ஆனால் பைபிளையும் ஓப்பன் பண்ணி ஒரு சாப்டரையாவது ஒரு நாள் படித்து பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாய்க்குட்டி மாதிரி மேதையிலிருந்து விடும் துணிக்கைகளை சாப்பிட வேண்டாம். ராஜா மாதிரி மேஜையில் உட்கார்ந்து ராஜ போதனத்தை சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்றது? வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு இது தேவையான இனிமை கிடைக்கும், காரம் கிடைக்கும், உப்பு கிடைக்கும், வாழ்க்கையில் டேஸ்ட் கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், நானும் அதிகாலையில் வாட்ஸ்அப்பில் அந்த வருகிற வசனங்களை வாசிக்கிறேன். இன்றைக்கு கூட வந்து அந்த அன்றன்றுள்ள அப்பம் என்ன வசனம் இருந்தது? உன் தாயையும் தன்னையும் கனப்படுத்துவாய வசனம் தான் இருந்தது. வாக்கு தத்தங்கள் அடங்கிய கட்டளை இருந்தது. லூசிஸ்ட் தான் போட்டு போயிருந்தாங்க. நானும் அதையும் வாசிக்கிறேன். அதே நேரத்தில் வேதத்தையும் நான் வந்து வாசிக்க விரும்புகிறேன். அதை வாசிப்போம். ஸோ வாழ்க்கையில் ஏன் அந்த டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால், உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்கேட் நினச்சி பாருங்க, உங்கள் கோல்கேட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு ஆட் வரும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உப்பு இருக்கா? இல்லை அப்படின்னா இன்றைக்கே ஆரம்பிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பில்லா பண்டம் குப்பையில். வேறும் வாழ்க்கையில் ஒரு சுவையை, அர்த்தத்தை கொடுக்கிறது. நாமும் சுவையை பெற்று மற்றவர்கள் கொடுக்கணும். நாம் என்ன பண்ணணும்? மற்றவர்கள் சுவை கொடுக்கணும். உங்களோட ஒரு 1/2 hour பேசினாருன்னா, பேசி முடிச்சுட்டு போகும்போது உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட அந்த மற்ற நபருடைய காதில் வந்து சுவை தங்கணும். இனிமையாக பேசினாங்க, நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும்? விரும்ப வேண்டும். அப்படியாக நீங்கள் பேசணும். சபையில கூட நம்ம எப்போ பார்த்தாலும் காரமாக பேசுவதில்லை, சுவையாகவும் நம்ம பேசணும். ஒரு பாஸ்டருடைய சாட்சியான வாழ்க்கை விசுவாசுடைய வாழ்க்கையில சுவை கூட்டும். நாங்கள் ஏன் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு சாட்சி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இங்கிருந்து பேசப்படுகிற வசனங்கள் உங்கள் மனதில் போகாது. ஆகையால் தான் பெரும்பான்மையாக விசுவாசிகள் மத்தியிலே நேர்மையாகவும் உத்தமமாகவும் வாழ முயற்சி எடுக்கிறோம். வீட்டில் கேடு கட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சில நேரத்தில் சபையில் நேர்மையாக வாழ ஏன் விரும்புகிறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை இங்கிருந்து பிரசங்கப்படும் போது இவன் என்ன நேற்றே ஒரு பொய் சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தான், இன்னைக்கு வந்து இவன் பெரிய வசனத்தை பேசுகிறான். அநேக சபைகளிலே சாட்சி இல்லாதவர்களுக்கு இங்கே வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க பிரசங்கம் பண்ணுவதற்கு. டெய்லி ஒவ்வொரு வாரமும் 10:30 மணிக்கு வராரு, அவருக்கு எதுக்கு நீங்க பிரசங்கத்தை கொடுத்தீங்க என்ன கேட்டாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்பாக, 4 வருஷத்துக்கு முன்பாக. லேட்டா வருவதற்கு என்ன உரிமை? ஒரு விசுவாசி கேட்டார். சபைக்கு லேட்டா வருகிற அப்படின்னா ஒரு சாட்சி இல்லைன்னு அர்த்தம் தானே. அவரு இங்கிருந்து நிக்கிறதுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுக்குறேன்னு கேட்டாங்க. அப்புறம் அவர்கிட்ட உட்காந்து பேசி கரெக்டான டைமுக்கு வந்தால் தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். அப்புறம் வந்து மாறிட்டார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னா, பிரசங்கம் பண்ணுவது இங்கே வந்து பெரிய பெரிய விஷயமே இல்லை. சாட்சியான வாழ்க்கையும் வேணும். நம்முடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில உப்பா இருக்க வேண்டும். அதனால தான் நான் வீடு வாங்கும்போது கூட என்ன நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், விசுவாசிகள், எங்கள் சபை விசுவாசிகள் இருக்கிற தெருவில் நான் வாழ மாட்டேன்.
ஏன்னா சில நேரத்தில் சாட்சி இல்லாத வாழ்க்கையை பார்த்துருவாங்க. அப்படி பார்த்துட்டாங்கன்னா இங்கே வந்து நான் பெருமையாக பேசுகிறேன் பார், நேற்று தான் மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், இங்கே வந்து எவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுகிறாரு பார் அப்படின்னு. ஆகையினால சக விசுவாசிகள் இருக்கிற தெருவுகளில் இருக்க வேண்டாம். ஒரு வசனம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி, கோயில் இருக்கிற ஊரிலே, கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம். அதே மாதிரி தான் விசுவாசிகள், நம்முடைய விசுவாசிகள் இருக்கிற தெருவில் குடியிருக்க வேண்டாம், தனியாக போயிடுங்க. ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு நிறைய காரியங்களை விசுவாசிகள் சொல்லி சொல்லி நிறைய வாழ்க்கையில் கெடுப்பாங்க. இருக்கட்டும், என்ன நான் சொல்ல வருகிறேன், பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு சாட்சியான வாழ்க்கை வேண்டும். உடையில வேண்டும், வார்த்தையில வேண்டும், செயல்களில வேண்டும், நன்மை செய்வதில் வேண்டும், பின்னால பேசக்கூடாது. ஸோ எங்களுக்கும் தான், நாங்களும் உப்பா இருக்கணும், நீங்களும் உப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில உப்பு சப்பு இருக்காது. சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையில் ஒரு உப்பு சப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உப்புடைய உணர்வு விஷயம் என்ன தெரியுமா, உப்பு என்பது ஒரு சுவை மாத்திரம் அல்ல, மீதி இருக்கிற 5 சுவைக்கும் 5 சுவையா டேஸ்டுக்கும் டேஸ்ட் சேர்க்கிறது உப்பு. அந்த உப்பு எல்லாம் படிச்சோம் இல்லையா, 6 சுவை படிச்சோம். ஃபர்ஸ்ட் பேர் என்ன, இனிப்பு, அதுல கூட உப்பு இருக்கு பாருங்க. ரெண்டாவது காரம், கார்ப்பு, உப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, எல்லா இடத்துலயும் உப்பு இருக்கு. ஸோ அதுதான் டேஸ்ட் கொடுக்கிறது. ஸோ ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு சுவையான வாழ்க்கை நமக்கு தேவை தேவஜனமே. ஸோ உப்பில்லா பண்டம் குப்பையில சொல்லுவாங்க. ஸோ ஆகையினாலே அது மாத்திரம் இல்லை, உப்பு என்ன பண்ணுமா, நீண்ட நாட்களாக அது என்ன செய்யும், காப்பாற்றும், பாதுகாத்து வைக்கும். ஆகையினாலே ஆபத்திலிருந்து நாம் என்ன பண்ணுவோம், மற்றவர்களையும் காப்பாற்றணும், சபையும் சரி, குடும்பமும் சரி, அங்கத்தினர்களை நாம் காப்பாற்றணும். அவசர நேரத்தில் உதவி செய்யுங்க. திடீர்னு ஒரு விசுவாசத்துக்கு ஒரு பிரச்சனை, உதவி செய்கிறீங்க இல்லையா, அது என்னது, உங்களுடைய உப்பான சுவையான வாழ்க்கை. அந்த உதவி நீங்க செய்து விட்ட பிறகு அவங்க வாழ்க்கையில சுவையை நீங்க உண்டாக்குகிறீர்கள். நீங்க போய்விட்ட பிறகு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, உப்பு வந்து அதை வந்து ரசிப்பாங்க தேவஜனமே. ஸோ முதலாவது என்ன பார்த்தோம், இனிப்பு. அது என்ன, எதற்கு சமம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள். இரண்டாவது எதை பார்த்தோம் நாம, காரம், கட்டளை. காரம் தான், ஆனா கட்டளைகள் தான். மூன்றாவது என்ன, உப்பை நாம பார்த்திருக்கிறோம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் ஊதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் நீதம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். உப்பு வந்து என்ன பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையில சமநிலைய நீர்ச்சத்து. சில நேரத்துல டீஹைட்ரேஷன் ஆகிறாங்க பாத்தீங்களா மக்கள், என்னது, அது வந்து சமநிலையை படுத்துறதுக்கு என்ன வேணும், உப்பு வேணும். உணவு ஜீரண சாறு உற்பத்திக்கு உதவி, ஜீரணத்துக்கு கூட தேவையானதாக உப்பு இருக்கிறது. அதே மாதிரி தேவஜனமே, உப்பு முடிச்சாச்சு. ரெண்டாவது இன்னொரு 3 தான் இருக்கு. அந்த 3 2 பாயிண்டா சொல்லி நான் முடிச்சு நான் போவேன். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்து என்ன, கசப்பு, கசப்பு, புளிப்பு, ரெண்டுமே சேர்த்து ஒரு பாயிண்ட் பார்த்துருவோம். நமக்கு கசப்பு, புளிப்பு அப்படி அப்படின்னு சொன்னா, கடிந்து கொண்டு பாவ உணர்வை கொடுக்கும் வசனம் இருக்கா இல்லையா, இல்லை நம்மை கடிந்து கொள்ளும் இந்த வசனம், நமக்கு பாவ உணர்த்தும் வசனங்களை நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். நான் ஏன் வாட்ஸ்அப்ல இருக்கிறது மாத்திரம் படித்தோட திருப்தி ஆகாதீங்கன்னு சொல்றேன்னா, வாட்ஸ்அப்ல என்ன போடுகிறோம், கர்த்தனை ஆசீர்வதிப்பார், நீங்க என்ன எங்க போனாலும் நல்லா இருப்பேன், நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, இல்லை கைவிடுவதும் இல்லை, இப்படி வசனங்கள் தான் இருக்கும். ஆனா கடிந்து கொள்ளுகிற வசனம் இருக்குமா, போட மாட்டோம். நம்ம கேலண்டர்ல இருக்குமா, கேலண்டர்ல எங்கேயாவது ஒரு வசனத்தை பாடுங்க, நீ போய் அவன் நான்று கொண்டு செத்தான், வசனம் இருக்குமா, இருக்காது. அவன் அவனை கொலை செய்தான், இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, அதனால நம்ம சொல்லுகிறோம், எல்லா வசனமும் எல்லா உணவும் வேணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், புளிப்பு, கசப்பு, இந்த ரெண்டுமே இருக்கணும். வாட் ஆர் தோஸ் rebuking verses? rebuking verses ரொம்ப முக்கியமானது தேவஜனமே. இந்த புளிப்பு, ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் நான். இந்த புளிப்பு இருக்கு இல்லையா, புளிப்பு, அந்த எலுமிச்சை பழமும் மாங்காவும் சாப்பிடும்போது கண்ணை அப்படி அடிக்கிறோமே, ஏன், எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அவங்க கிட்ட. ஏதோ பதில் சொல்றாரு பாருங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நடந்து பண்றாரு, அது உண்மையாக எனக்கு தெரியாது. இப்ப டெஸ்ட் பண்ண முடியாது, இல்ல சொல்லி விடலாம்னு சொல்லி விடுறாரு, நமக்கு தெரியாது. புளிப்பை சாப்பிட்டோன்னா என்ன ஆகும், கண்ணு அப்படியே போகும். இல்ல பிரதர், நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சோதனை இருக்கு.
உப்பு மாங்காய் தேடி கண்டுபிடிச்சேன். உப்பு மாங்காய் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இது கத்தி இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் மொக்க கத்தி. இது எவ்வளோ வெட்டாலும் ரத்தம் வராது. நான் அப்படி தான் பண்ணி வச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்படி வெட்டுவாங்க, அதனால் கத்தி மொக்கையாக பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் மாங்காய்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு வைக்காதீங்க. இந்த வசனம் உங்களுக்கு, இந்த செய்தி வாழ்க்கை முழுவதும் நமக்கு வேணும். பிரதர் எங்களுக்கு எச்சில் ஊறுது பிரதர், ஊறட்டும். இன்னைக்கு எச்சில் மழை தான் வந்து வரணும், ஊறணும் இன்னைக்கு. இதை மறக்கவே கூடாது நீங்கள். சாரி இங்கே போடுறதுக்காக. ஊறிச்சா? நான் சாப்பிட மாட்டேன். இதில் 3 சுவை வந்துச்சு. சரியா? சரி இருக்கட்டும். வச்சா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, இதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, என்ன பார்க்க மாட்டீங்க நீங்கள். ஏன் இதெல்லாம் நாம் சொல்லணும்னா, கடிந்து கொள்ளுதலை, பாவ உணர்வை உணர்த்தும் வசனங்கள். புளிப்பு தான், புளிப்பு வேணும், அதிகமாக புளிப்பும் வேண்டாம், ஆனால் வேணும். ஆனால் கடிந்து கொள்ளுதலை, எலுமிச்சை பழம் வேண்டும் நமக்கு, கசப்பு வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நிறைய நமக்கு டேமேஜ் வரும். ஸோ புளிப்பு அநேகர் விரும்ப மாட்டார்கள், ஆனால் தேவையானது தான். கர்த்தர் நம் பாவங்களுக்காக கடிந்து கொள்ளுகிறார். சில நேரத்தில் என்ன பண்ணுறாரு, டிசிப்ளைனும் பண்ணுறாரு. புளிப்பு என்றது கடிந்து கொள்ளுதலுக்கு சமம், டிசிப்ளைன் என்றது சீர்திருத்துவதற்கு சமம். இந்த 2 தீமோத்தேயுல வாசித்தோம் இல்லையா? ஸோ 2 தீமோத்தேயுல அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புவதற்கும் இந்த வேத வசனங்கள் உதவியாக இருக்கும். தேவஜனமே, ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க. இங்க வந்து ஒரு கடிந்து கொள்ளக்கூடிய வசனத்தை ஆவியானவர் பேசினாருன்னு வச்சுக்கோங்க, சோர்ந்து போகாதீங்க. சிந்திச்சு பாருங்க, கர்த்தர் எனக்காக பேசுறாரோ, கர்த்தர் எனக்காக போன வாரம் நான் இதை செய்து விட்டேனோ, இந்த வாரம் இதை செய்து விட்டேனோ. இல்லை, ஆத்மா சொல்லுது, உங்க ஆத்மாவில் ஆவியானவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நீதியாக தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஐயோ இவர் இப்படி பேசிட்டாரே, எப்படி கடிந்து கொண்டு பேசினாரேன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த சுவையும் வாழ்க்கையில வேணும். ஒரே ஒரு உதாரணம், கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு முறை மோசையை குறித்து மிரியாமும் ஆவனும் ஒரு மாதிரியா பேசிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னாகும் 12ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நீங்க வாசிக்கிறீங்க. நம்பர்ஸ் சாப்டர் 12 ஒரு 19 வசனங்கள் தான் இருக்கிறது, வாசிங்க, அழகா இருக்கும். ஒரு அப்பாவுடைய அன்பு தன் மகள் மீது எப்படி இருக்கும் என்று ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சொல்லப்பட்ட இடம் இந்த நம்பர்ஸ் 12. ஒரு அகப்பன், ஒரு தகப்பன் எப்படி இருப்பான்னு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் அவனுடன் மறைமுக பொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, மோசை குறித்து நீங்க முறுமுறுத்தீங்க, ஏதோ தவறு சொன்னீங்க. நான் மோசை சாதாரண மக்கள் நினைச்சியா? சாதாரண மனிதன் அவர்கிட்ட நான் எப்படி பேசுவேன்? முகமுகமாய் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாம போறதல்ல. கர்த்தர் கேட்கிறார், ஆரோனை பார்த்து கேட்கிறார், பிரதான ஆசாரியரை பார்த்து கேட்கிறார், மிரியாமை பார்த்து கேட்கிறார். தம்பிக்காக அண்ணனையும் அக்காவையும் கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க, அது நல்லது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிடுச்சு. அப்படின்னா கர்த்தர் போயிட்டாருன்னு அர்த்தம். அந்த கூடாரத்துல 3 பேர், அந்த அதிகாரத்தில் வாசிங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தியானிங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்பர் 12 நேரம் 3 பேர் போறாங்க, மேகம் இறங்குகிறது. கர்த்தர் பேசுறாரு, பேசிட்டு கோபமா கடந்து போயிடுறாரு. அப்பாக்கள் நிறைய முறை கோபமா கடந்து போயிருக்கிறதை பிள்ளைகள் பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கோம். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு, நம்ம பிள்ளைகள் திருந்துறதே இல்லை. கோபமா அப்பாவும் போயிடுவாரு, அம்மாவும் ரூமுக்கு போயிடுவாங்க. அப்படிதான் கர்த்தர் போய்விட்டாரு. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆனால் குஷ்டரோகம் வந்துச்சு. ஆரோன் மிரியாமை பார்த்த போது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். ஆரோனுக்கும் ரொம்ப வேதனை ஆகிவிட்டது, மோசைக்கும் வேதனை ஆகிவிட்டது. 13ஆம் வசனம், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அதுதான் ஊழியக்காரருக்கு அழகு. தனக்கு விரோதமாக பேசியவர்களுக்கு கூட மோசே என்ன பண்றாரு பாருங்க. ஆண்டவரே, மிரியாம் சொந்த அக்காவும் ஒண்ணு, தன்னை பற்றி தான் அந்த அம்மா தவறா பேசினாங்க. மோசையோட தான் கர்த்தர் பேசுவாரோ?
நாங்கள்லாம் பேசுமா, எங்களோடலாம் பேசுறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த அம்மா. இன்னொரு காரியமும் இருந்தது. அவங்களுக்காக மோசே கொண்டாடுறாங்க, அவளை குணமாக்கும் என்று கேட்டினாங்க. எனக்கு பிடித்த வசனங்களிலேயே ரொம்ப அநேக வசனங்கள் பிடிக்கும். அதில் இந்த வசனம் ரொம்ப அழகா பிடிக்கும். இந்த வசனத்தில் ஒரு அப்பாவுடைய அன்பை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசையை நோக்கி, நல்லா கவனிங்க, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானாள். அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? ஒரு அப்பா மகளுடைய மூஞ்சில, அதுக்கு மீனிங் தான், நான் மாற்றி எழுதலை, காரி துப்பினார். கடிந்து கொள்ளும் போது கஷ்டப்படாதீங்க, வெட்கப்பட வேண்டாமோ? இது மிரியாமுக்கு தேவன் மீது கோபம் வரலாம், ஆனா அவனுடைய அன்பு பாருங்க எவ்வளவு இருக்கு. என் மகள்டாவா, என்னுடைய மகள், என் மகள் தவறான வழியை போகும்போது அவளை நேரான வழியில வருவதற்கு நான் ஒரு டிசிப்ளைன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேனா? காரி துப்பினது உண்டானாள். அவள் வெட்கப்பட வேண்டாமோ? 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கட்டும், 7ஆவது நாளுக்கு பிறகு சேர்த்துக் கொள்ளப்படும். அந்த குஷ்டம் போயிடுச்சு, 1 வாரம் தான் இருந்தது. தேவஜனமே, கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது இங்கிருந்து கடினமான வசனங்கள், ஆனா ஒன்று, எல்லா வாரமும் கடினமான வசனங்கள் வராது. உங்களுக்கு இனிப்பு இங்கிருந்து பரிமாறப்படும், உங்களுக்கு காரம் இங்கிருந்து பரிமாறப்படும். நான் சாட்சி. இங்கிருந்து உங்களுக்கு உப்பு பரிமாறப்படும். எல்லா வேத வசனத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த சபையில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சபையிலிருந்து உங்களுக்கு சில நேரத்தில் புளிப்பும் கசப்பும் கூட வரும். ஜாக்கிரதையாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஆசீர்வாதமா இருப்பீங்க. இதுவே கிடையாது, இதுல கேள்விக்கே அர்த்தமே இல்லை. ஸோ ஆகையினால கேள்வியே இல்லை. கர்த்தர் கலந்து கொள்ளுகிறார். பாஸ்டர், டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் டோன்ட் ரிபிகோஸ். இப்போ விசுவாசம் எப்படி இருக்காங்கன்னா, இதுதான் இன்றைய சபைகளின் நிலை. எப்படி நிலைன்னா, பாஸ்டர் நீங்க என்னென்ன பண்ணுங்க, கள்ள உபதேசம் கூட இங்கேருந்து போட்டு சொல்லிடுங்க, நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருங்க, நான் கேட்க மாட்டோம். ஆனால் எங்களை மாத்திரம் நீங்க கடிந்து கொள்ளாதீங்க. அப்படிதான் சொல்லப்படுகிறது. ப்ளீஸ், நாங்கள் ஏன் இங்கிருந்து பிரசங்கம் அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தர் உங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது. ஒரு கண்களால் சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம இங்கிருந்து கொஞ்சம் கடினமா நம்ம பேசும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க அப்பா உங்களை திட்டலையா? உங்களுடைய தாய் உங்களை திட்டவில்லையா? கடிந்து கொள்ளவில்லையா? ஆகவே அதே போலத்தான் நாமும் செய்கிறோம். இனிப்பு வேண்டும், காரம் வேண்டும், உப்பு வேண்டும், ஆனா புளிப்பு வேண்டாம். இப்படிதான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இல்லை, நமக்கு அது கூட தேவஜனமே வேணும். ஆவியானவர் நம் நன்மைக்காக சில நேரத்தில் இங்கிருந்து வேத வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க, நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றது 100% ப்ரிப்பேர் பண்ணி இங்க வரும்போது, இங்க வந்த பிறகு ஆவியானவர் என்ன பண்றாருன்னா மாற்றி விட்டுறாரு கதையை. அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன ஆறுதலான வசனம் வேணும், யாருக்கு கடிந்து கொள்ளுதல் வேண்டும், யாருக்கு டிசிப்ளைன் வேண்டும், யாரை ஆறுதல் படுத்தணும், பயத்திலிருந்து யாரை நீக்கணும். நம்ம மனிதர்கள், எங்களுக்கு என்ன தெரியும்? மனித ஞானத்தின் மூலமாக தயார் பண்ணிட்டு வரோம். ஆனா ஆவியானவர் இங்க மாற்றி விட்டுறாரு. அதுக்கு அனுமதி கொடுங்க, அனுமதி கொடுங்கள். நிச்சயமாக ரொம்ப பிளஸிங்கா இருப்பீங்க, கேரண்டியோட என்னால் சொல்ல முடியும். ஸோ சபை கடிந்து கொள்ளப்பட்டால், நீங்கள் பாவத்திலே இருந்து பரலோகத்தை இழந்து விட்டால் அது நன்மையாக இருக்குமோ? அதான் நான் சில இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, சபையில நாம் சிலருக்காக கடிந்து கொள்கிறோம். தேவன் தவறு செய்யும் அனைவரையும் கடிந்து கொள்ளார். மிரியாவை கடிஞ்சிருக்காரு. இப்ப பார்த்த உதாரணம், மோசே எப்படிப்பட்ட ஆளு, 40 வருஷம் கடினமா வந்தாரு, ஊருக்குள்ள விட மாட்டேன்றாரு. நீ பிராமிஸ் லேண்டுக்கெல்லாம் போக முடியாது, நீ தப்பு பண்ண. நாமளா இருந்தா பயங்கரமா தேவனோட சண்டை போட்டிருப்போம். போய் பாரு, ஒரு மலை மேல ஏறி பார்த்துக்க, அவ்வளவுதான். தாவீது தப்பு பண்ணாரு, சவுல் தப்பு பண்ணாரு, ராஜ்யத்தை தூக்கிட்டாரு. தாவீது தப்பு பண்ணாரு, கடிந்து கொண்டார், குழந்தை எடுத்து விட்டார். பேதுரு தப்பு பண்ணாரு, பின்னால சாத்தானே. ஏசு கடிந்து கொண்டாரா இல்லையா? இன்னைக்கு விசுவாசுடைய நிலை எப்படி இருக்குன்னா, தாவீது பாவம் செய்தார் என்று சொல்லி இங்கிருந்து ஒரு பிரசங்கம் பண்ணும்போது ஆமென் அல்லேலூயான்னு சொல்றீங்க. இப்பொழுது இருக்கிற பாஸ்டர் ஒருவர் தன்னுடைய மனைவியை விட்டு வேற பெண்ணோட சுத்துறாருன்னு சொன்னா, பாஸ்டர் ஏன் இப்படி அவரை குறித்து தப்பா சொல்றாரு? அப்போ தாவீதை கடிந்து கொண்டால், தாவீதை நாங்கள் விமர்சித்தால் ஏற்றுக்கொள்கிற நீங்கள், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற எவரோ ஒரு பாஸ்டர் பாவத்தில் விழுந்து அதிலிருந்து விடுபடாமல் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தா அதை கடிந்து கொள்ளக்கூடாதா? தாவீதுக்கு ஒரு நியாயமா? இங்க இருக்கிற பாஸ்டர்களுக்கு ஒரு நியாயமா? ஊழியக்காரர்களுக்கு? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவன் கடிந்து கொண்ட நேரத்தில் கடிந்து கொண்டிருக்கிறாரு, அணைக்கிற நேரத்தில் அணைத்திருக்கிறார். அதே போலத்தான் இங்கிருந்து கூட என்ன வரும், சில நேரத்தில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தான் இருக்கும். என்ன பண்ணணும்? நாம் தான் என்ன செய்யணும்?
வேற எதனா மசாலா போட்டு அந்த குழம்பு வந்து சரியாக்கணும், நம்ம சரியாக விட வேண்டும். சில நேரத்தில் அது கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 141:5, நீதிமான் என்ன தயவாய் குட்டி குட்டி என்ன இப்படி கையை வச்சுக்கிட்டு போட்டு ஒரே ஒரு அப்படி அடிக்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், நீதிமான் என்னை குட்டட்டும், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், மூப்பர்கள் என்னை குட்டட்டும், தப்பு இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா அது என் தலைக்கு எண்ணெய் எப்படி இருக்குமா, எண்ணெயை போல் இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், எனக்கு நன்மை செய்யும். நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல தன் பிள்ளைகளை நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். பிள்ளைகளை சிச்சிக்காத தகப்பன் இருக்கா. சொந்த பிள்ளைகளை சில நேரத்தில் கடிந்து கொள்ளும்போது நீங்க சோர்ந்து போறீங்க, ஓடி போகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு நன்மைக்காகத்தான் நம்ம செய்கிறோம். புளிப்பு பிடிக்காது, ஆனால் அது தேவை. கசப்பு பிடிக்காது, ஆனால் அது தேவை. தேவஜனமே, புளிப்பு என்ன பண்ணுமா, ஜீரணத்தை கூட்டுமா, சுவையை அதிகரிக்குமா, விட்டமின் சி நிறைந்ததால் நோய் எதிர்ப்பு சக்தி. நாங்கள் இங்கிருந்து உங்களை கடிந்து கொண்டால் உங்களுக்கு வந்து சாத்தானை எதிர்க்கிற சக்தி கிடைக்கும். ஏன், பாவ உணர்வு அடைந்து அதிலிருந்து வெளிப்பட்டு விட்டீங்கன்னா சாத்தான் தோத்து போறோம். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பாராட்டே நம்ம பாடிக்கொண்டு இருந்தால் என்ன ஆகும், சாத்தான் ஜெயிப்பான், நீங்கள் தோற்று போவீர்கள். அருமையா தேவஜனமே, அதே கசப்பு எடுத்துட்டோம்னா, கசப்பு வந்து கல்லீரலுக்கு சுத்திகரிக்குமா, ரத்த சர்க்கரையை இதாகுமா, டிக்ரீஸ் பண்ணுமா, பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவும். உடல் எடையை வந்து குறைக்க உதவும். ஆகையினாலே தேவஜனமே, சில நேரத்தில் இந்த வேதம் கடிந்து கொள்ளுகிறது. இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படி இது கடிந்து கொள்ளுது தெரியும், படிச்சாதான் தெரியும். அதனால் சொல்லுவோம், படியுங்கள். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுனா படியுங்கள், தனிமையில போய் படிங்க. எத்தனை முறை கர்த்தர் என்னை கடிந்து கொண்டார், எத்தனை முறை கர்த்தர் என்னை தனிப்பட்ட முறையிலே சீர்திருத்தினார். தவறான வழியில போகும்போது நேரான வழியில கர்த்தர் போகும்படி செய்தார். அது கர்த்தருக்கும் எனக்கும் தெரியும். வேத வசனத்தின் போது, வேத வசனத்தை வாசிக்கும் போது, சபையிலிருந்து பிரசங்கத்தை கேட்கும் போது, யூடியூப்ல ஒரு செய்தியை கேட்கும் போது, அநேக நேரத்தில் கர்த்தர் என்னை கடிந்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கும் எனக்கும் அந்த மிரியாமுக்கு சொன்னதை போல எத்தனை நேரத்தில் என்னை காலி துப்பி இருக்கிறார். மனம் விரும்பி மறுபடியும் அவருக்கு வழியில வரும்போது, உத்தம உண்மையான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுவும் செய்வார், அதுவும் செய்வார். ஆகையினாலே கசப்பு வேணுமா வேண்டாமா, வேண்டும். சில நேரத்தில் கசப்பு பாலக்காய் பண்ணி தான் ஆகணும், சில நேரத்தில் கொஞ்சம் புளிப்பு பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன இருக்காது, சுவை இருக்காது. உள்ளம் ஊதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடம் எல்லாம் அகற்றும். உள்ளம் ஊதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடம் எல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போகும் கனகர வழி நடக்கும். சத்திய வேதம் பக்தர் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையும் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். துவர்ப்பு கடைசியா முடிச்சிடலாம். துவர்ப்பு, பாசிப்பருப்பு, வாழைப்பூ. வாழைப்பூல யாராவது கூட்டு பண்ணிருக்கீங்களா? வாழைப்பூ கூட பண்ணுவாங்களா பிரதர் அப்படின்னு கேட்காதீங்க. பெண்களாக இருந்துக்கும் வாழைப்பூல கூட பூவில் கூட என்ன பண்ணுவாங்க, அழகா இருக்கும், ஆனால் துவர்ப்பா இருக்கும். அதை பருப்புலாம் போட்டு பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்கவே இல்லை பிரதர். அம்மாக்களுக்காக தான் சொல்லுகிறேன், அது கொஞ்சம் துவர்ப்பானது. ஸோ பேரிச்சமுடைய விதை, நெல்லிக்காய் இருக்கு பாருங்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தேவை. துவர்ப்பு, டேஸ்ட். இப்படி கசப்பு இருக்காது, இப்படி இனிப்பு இருக்காது, அது ஒரு மாதிரியான டேஸ்டா இருக்கும், துவர்ப்பா இருக்கும். பாக்கு சாப்பிட்டுருக்கீங்களா? பாக்கு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி, வெறும் பாக்கு, வெத்தலை பாக்கல, வெத்தலையும் சேர்த்து இல்லை, வெறும் பாக்கு. அது எப்படி இருக்குன்னா துவர்ப்பா இருக்கும். இந்த துவர்ப்பு தான் நீதியும் பரிசுத்தமும் தரும் வசனங்கள். எப்படிப்பட்டது இது? நீதியும் பரிசுத்தம், உங்களை பரிசுத்தப்படுத்தும் வசனங்கள் இருக்கு. சாப்பிடுங்க, வாழைப்பூவை சாப்பிடுங்கள், இந்த வேதத்தை சாப்பிடுங்க. வெறும் மேலிருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிடாதீங்க, அதுவும் சாப்பிடுங்க. கேலண்டர்ல வசனம் படிக்கிறது, வாட்ஸ்அப்ல வசனம் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஒரே ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தர் பரிசு, அந்த பொறுப்பு நீங்க இதை வாசித்தீங்கன்னா உங்களை சீர்திருத்துற பொறுப்பு கர்த்தருடையது. இதை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களை சரிப்படுத்துகிற பொறுப்பு ஆவியானவருடையது.
அப்படி இல்லைன்னா இங்க இருந்து நம்ம வாசிக்கும் போது சொல்லும் போது அது வந்து பாஸ்டர் என்ன திட்டாருன்னு சொல்லும். ஆனால் பரிசுத்தம் நீதியும் நமக்கு நிச்சயமா தேவை. காயங்கள் சீக்கிரமா ஆகுமா? எப்போ? பரிசுத்தம் இருக்கும்போது. காயங்கள்லாம் என்ன காயங்கள்? ஆவிக்குரிய காயங்களை சொல்றேன் நான். வாய்க்கும் ஜீரணத்திற்கும் ஆரோக்கியம் தருகிறது. வேத வசனம், கடைசி வசனம் தான் வேத வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடைக்கண்ணில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தர். கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். தேவஜனமே, 6 சுவைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வசனத்தை, இந்த செய்தி நீங்க மறக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை இனிமேல் ஒரு பெரிய அருமையான ஒரு உணவை பார்க்கும்போது, இந்த உணவை பார்க்கும்போது இந்த பைபிள் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அறுசுவை உணவை பார்க்கும்போது, அன்னைக்கு பிரதர் சொன்னார் இல்லையா, நான் வேதத்திலிருந்து 6 வகையான சுவையை நான் சுவைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எண்ணம் தோன்ற வேண்டும், வரணும். அப்பதான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு கிறிஸ்துவோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா இது நிச்சயம் வேண்டும். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் ஒதுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் ஒதுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறானும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். கர்த்தரின் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சாப்பிட்டீங்களா? காலையில் பிரியங்காட்ட கேட்டேன், சாப்பிட்டு வந்தியம்மா அப்படின்னு. இல்லை மாஸ்டர், இப்போ சாப்பாடு போகணும். பசங்க கேட்ட உடனே எப்போ தான் சோறு போடுவாங்க அப்படின்னு இருக்கு. அப்படிதானா? சின்ன வயசுல ஹாஸ்டல் படிக்கும்போது லைன்ல எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. நான் வந்து வண்ணாரப்பேட்டையில் படிச்சிருந்தோம். பெருமாள்புரத்தில் சர்ச்சு. ஸோ ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்தால் போகும். அப்போ சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை எப்படி எங்களுக்கு 2 சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம். அப்போது லைனில் தான் போவோம். திடீர்னு இந்த பெரிய பசங்க, அப்போ 11th 10th எல்லாம் படிக்கிற பசங்க திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. என்ன பசி. போகிற வழியில் ஜோதி மளிகைக்கு ஒரு மண்டபம் இருக்கும், கல்யாண மண்டபம். இந்த பசங்க பாய் முஸ்லிம் பாயுடைய கல்யாணம் அப்படின்னா உள்ள நடக்கிறது. மக்கா சூப்பராக இருக்கு மக்கா. இன்னைக்கு பாய் கடை பிரியாணின்னா பிரியாணி தான் அப்படின்ற மாதிரியா ஒவ்வொரு நாளும் வந்து அதே மாதிரி அங்கே பிராமின்ஸ் நடத்துவாங்க, கிறிஸ்தவங்க நடத்துவாங்க. ஆனால் அவங்களாம் போக மாட்டாங்க. ஒன்லி பாய் கல்யாணம் மட்டும்தான் போய் நல்லா லாஸ்றது. ஸோ இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, மூடு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் இருக்கு. சொன்னது காரியத்தில் கடைசி எந்த எல்லா சுவைகளும் என்ன சுவை சேர்ந்தே வருது? என்ன சுவை சேர்ந்து தமிழ் அழகா இருக்குல்ல? இனிப்பு பூ, ஓகே, காரம், ஓகே, உவர்ப்பு, புளிப்பு, கசப்பு, சுவர்ப்பு, எல்லாம் பூ பூ உப்பு. உப்பில்லாத பண்டம் உபயோக. ஸோ எல்லாம் நாம் இன்னொன்று கொடுத்தாலும் நாம் என்னதான் இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. ஸோ அதுதான் நீங்க முக்கியமா இன்னைக்கு நீங்க எடுத்து நாம என்ன சுவை கொடுத்தாலும் நம்ம என்ன சுவையா இருக்கணும், உலகத்துக்கு உவப்பா தான் இருக்கணும். அல்லேலூயா. உவப்பா இருந்தாதான் என்னது அதனுடைய பொருள் என்ன? நம்ம சுவையுள்ளவர்களா இருக்கிறோம், பயனுள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. சுவை வரணும்னா உப்பு சேர்க்கப்படணும். உப்பை அள்ளி ஒரு கப்பு நிறைய போட்டோம்னா அது சுவை இருக்குமா?
சொல்றான், கொஞ்சம் போட்டா அது வந்து சுவையை கொடுக்கும், அளவோடு போட்டா அது அதிகமான சுவையை கொடுக்கும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்க இருக்கிற இடத்துல அலுவலகமா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், ஆண்டவர் அந்த இடங்களிலே உங்களை உப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே எல்லாரும் அங்க இருக்க ஒருத்தருமே சுவையற்றவர்களா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த சுவையை கொடுக்கிற உப்பாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? அவங்க ஆபீஸ்ல உங்க கர்த்தர் உங்களை சுவையாய் உப்பா வைத்திருக்கிறார். நீங்க சின்னவர்களாய் கொஞ்சம் தான் இருக்கீங்க. நீங்க சொல்லலாம், நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் உங்களை தான் உப்பா வச்சிருக்கிறார். அப்படி நீங்க சொல்லலாம், நான் சின்ன இடமா தான் இருக்கிறேன், நான் கொஞ்சமா தான் இருக்கிறேன், நான் ரொம்ப லெகுவா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உண்மைதான், அது உண்மைதான். ஆனால் கர்த்தர் உங்களை தான், உங்களை என்னையும் தான் இந்த பெங்களூர் பட்டணத்துல இந்த ஏரியாவில் கர்த்தர் சுவை உள்ளவர்களாக மாற்ற உப்பாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஜெபம். ரகுபரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு செய்தியை கேட்காதவரை கேட்கறதுக்கு உதவி செய்தியே நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீங்க என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கணும் ஆண்டவரே. உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்கும் அதுதான் பயன்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கை உப்பாய் மாற்றுவதற்கு நீர் எங்களுக்காக சிலுவையில் எங்களுக்காக மரித்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எல்லா சுவையும் சிலுவையில் எங்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறேன். நீர் எல்லா சுவையும் சிலுவையில் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா நாங்கள் பட வேண்டிய அத்தனை பாடுகளையும் நீர் எங்களுக்காக பட்டு அத்தனை ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கிறதற்காக உனக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நாங்கள் கேட்ட வசனங்களுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே நாங்கள் வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி தருகிற ஆண்டவரே, வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்திலே சுவை கொடுக்கிறவர்களா இருக்க கர்த்தர்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அதற்காக எங்களை தாழ்த்தி தருகிற ஆண்டவரே, இந்த நாங்களே ஆண்டவரே எல்லா ஜனத்தையும் உடைய பிள்ளைகளை உப்பு ஆண்டவரே சுவை கொடுக்கிறவர்களாக நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான சுவையும் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் நிறைவாக காணப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி செய்வதற்காக வந்து ஸ்தோத்திரம். உடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு ஆண்டவரே இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை கூட இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார உலகத்துக்குள்ளே பிள்ளைகள் போகும்போது ஆண்டவரே தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற அத்தனை நாச மோசங்களும் இப்பொழுதே விலகி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்து வருகிற அத்தனை மந்திர கிரியைகள், அத்தனை பிள்ளை சூரிய கிரியைகள், அத்தனை நாச மோசங்களை கிரியைகளை நசனாக இயேசுவின் நாமத்தில் கட்டிக்கப்படுகிறோம். தகப்பனே, நம்மை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ அந்தந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து தரும்படியாக
நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் துக்கத்தோடு கவலைகளோடு வேதனையோடு வந்திருக்கிறார்களோ அவங்க துக்கங்களை வேதனைகளை கவலைகளையும் கர்த்தர் இப்பொழுதே மாற்றிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என்னென்ன வேண்டுதலோடு கூட என்னென்ன தேவைகளோடு கூட நீ பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தேவைகளோடு இருக்கிறாங்களோ அவங்க தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு பலவீனங்கள் மாறணும் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்விற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே கர்த்தருடைய தலமுள்ள வல்லமை ஒவ்வொருவரை தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் இப்பொழுதே நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அபிஷேகத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்கள் கால்கள் சறுக்கிறது என்று நாங்கள் சொல்லும் போது உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே வசனம் பேசுகிற மகனுக்காய் ஜெபிக்கிறோம். அவரை கர்த்தர் பலப்படுத்துவீராக. கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராமஸ்டர் ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களின் தரிசனங்கள் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்திலே போய் வாருங்கள். ஒருவர் வாழ்த்தி